Hello students. Am I audible? Da கேக்குதா? நான் சொல்றது கேக்குதா? So tell me. Hello my dear students. நான் சொல்றது கேக்குதா? கேக்குதா? உங்களோட ரெஸ்பான்ஸ் கிடைச்சா மட்டும் தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே? Really? Soumya. Yes, Sudhiv. I can see lots of chat here. But can you please? Yes. Hi. Yashwant. Yes. Hello, Sudhiv. Hello. So, am I audible? Audio, video, எல்லாமே clear ஆடா? Audio, video, எல்லாமே clear ஆடா? So, if it is clear, give me a thumbs up. If it is clear, give me a thumbs up, da. Yes, ma'am. Okay. Yes, ma'am. Okay. Then I will start. So, எல்லா class எப்படி போகுது? So, and உங்களோட NEET preparation எப்படி போகுது? சொல்லுங்க. Good evening, dear. Lakshman. All clear? Okay, da. So, tell me, உங்களோட class எப்படி? School class, board exams எல்லாம் எப்படி போகுது? And NEET prepare பண்றவங்களுக்கு உங்களோட preparation எப்படி போகுது? Tell me in the chat box. All good, ma'am. Okay. Amma. Okay, da. So, can we start? We can start the session, la. So, நாம் இன்னைக்கு பார்க்க போறது classification of elements and periodicity in property. Okay, இது actually inorganic chapter ஓட last நாம எடுத்தது GOC ஓட base. Okay, organic chemistry ஓட base GOC தான். So, நாம இன்னைக்கு பார்க்க போறது என்ன inorganic ஓட base. Okay, so hectic schedule ஐயோ. So, it's okay. எல்லாம் ரெடி ஆகும். ஓகே, இப்போ கொஞ்சம் மேபி நீங்க என்ன ரிஸ்க் எடுத்தே ஆகணும். ஓகே, இப்போ ஒர்க் பண்ணியே ஆகணும். அப்போ லைஃப்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட ஸ்மூத்தா இருக்கும் உங்களோட லைஃப். இல்லைன்னா அப்போ என்ன ஜாஸ்தியா ஒர்க் பண்ணதா இருக்கும். ஸோ இப்போ நீங்க ப்ராப்பரா கூலா படிங்க. ஸோ யூ கேன் அச்சீவ். ஓகே, yes, you can start. Okay, prepare, give your 100%. Okay, இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் okay, but you should give your 100%, not 100, more than 100%. Okay, so daily படிச்சே ஆகணும். டெய்லி நான் ஒரு 4 hours படிச்சேன், அது முடியாது. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டா ஒரு 10 hours நீங்க படிச்சே ஆகணும். ஓகே, ஸோ படிச்சே ஆகணும். படிச்சது ரிவிஷனும் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படின்னா உங்களுக்கும் நீட் கிடைக்கும். ஓகே, ஸோ ஈஸியாக எல்லாமே ப்ராப்பராக படித்தா கிடைக்கும். ஸோ நாம் இன்னைக்கு போகிறது என்ன இன்ஆர்கானிக்கோட பேசிக் டாபிக் தான். பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். ஓகேடா, ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான சாப்டர். ஸோ இந்த சாப்டர்ல இருந்து நீட்ல லைக் மேக்ஸிமம் 2 questions தான் வரும். ஓகே, இந்த சாப்டர்ல இருந்து மேக்ஸிமம் 2 questions தான் வரும். பட் என்னன்னா இந்த சாப்டர் தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த சாப்டர் தான் இன்ஆர்கானிக்கோட பேஸ். ஸோ இங்க இருந்து தான் periodic table, that means P block elements, D block elements, F block elements, coordination compounds எல்லாத்தோடையும் பேஸ் இந்த சாப்டர்ல இருக்குன்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லலாம். ஓகேடா, so I think you all are ready. We can start the session. Yes, so நம்ம இப்போ ஒரு periodic table, actually we are following modern periodic table la. So modern periodic table க்கு முன்னாடி like lots of scientists வந்து different type of periodic tables and tables. So because like ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன ரொம்ப எலிமெண்ட்ஸ் கிடைச்சது. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு எல்லா சயின்டிஸ்டுக்குமே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. ஓகே, ஸோ ரொம்ப எலிமெண்ட்ஸ் இருக்கு, எப்படி இதை அரேஞ்ச் பண்ணணும்ல. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் என்ன பண்ணி பார்த்தேன். ஓகே, ஸோ அதுக்கு லாஸ்டா வந்தது தான் ஹென்ரி மோஸ்லி. ஓகே, லாஸ்டா வந்தது தான் ஹென்ரி மோஸ்லியோடது. ஓகே, ஹென்ரி மோஸ்லி. ஓகே, ஸோ ஹென்ரி மோஸ்லி என்ன பண்ணிட்டேன்னா, ஸோ அவங்க
ஒரு graph. Okay, he made a graph using so என்ன he plotted a graph. இங்க என்ன frequency and atomic numberும் frequency and mass numberும் யூஸ் பண்ணிட்டு ஒரு graph draw பண்ணிட்டேன். so frequency and இங்க frequency இருந்தது, sorry I want to take pen. okay, so இங்க frequency இருந்தது and இங்க first atomic weight தான். okay, atomic weight. so உங்களுக்கு கிடைச்ச graph எப்படின்னா ஒரு லைக் இப்படி ஒரு கிராஃப் கிடைச்சது. பட் அவங்க என்ன பண்ணிட்டேன், இந்த சேம் என்ன ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணிட்டேன். பட் என்ன அட்டோமிக் வெயிட்டுக்கு பதிலாக அட்டோமிக் நம்பர் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இங்க அட்டோமிக் வெயிட் தான் யூஸ் பண்ணது. ஆனால் நெக்ஸ்ட் கிராஃப்ல அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன யூஸ் பண்ணிட்டேன், அட்டோமிக் நம்பர் யூஸ் பண்ணிட்டேன். அப்போ என்ன கிடைச்சது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சது. ஓகே, அட்டோமிக் நம்பர் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சது. அட்டோமிக் நம்பர் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சிட்ட ஸ்மோசஸ் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ அவங்க என்ன லைக் ஒரு கன்க்ளூஷன்ல வந்துட்டேன். ஓகே, ஸோ அட்டோமிக் வெயிட்டை விட மோர் என்ன ஒரு பீரியாடிக் டேபிளை ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ண அட்டோமிக் நம்பர் வச்சு முடியும்னு அவங்க என்ன லாஸ்ட் ஒரு ரிசல்ட்ல வந்துட்டேன். ஸோ அதுதான் நாம இப்போ பார்க்குற நம்மளோட என்ன பீரியாடிக் டேபிள். ஓகே, ஸோ what is periodic table? என்ன periodic table na actually here physical and chemical properties of the element are periodic function of their atomic number. Okay, atomic number oda basis la da okay periodic functions varudhu. Okay, here physical and chemical properties are the periodic functions of their atomic number. Okay, so அதுதான் யாரு சொன்னது, ஹென்ரி மோஸ்லி. ஓகே, ஹென்ரி மோஸ்லி சொன்னது. ஓகே, யூ கேன் see here. hello, am I audible guys? am I audible? hello கேக்குதா? hello yes ma'am. okay so இதுதான் நம்மளோட periodic tableல. so total எவ்வளவு elements இருக்குடா periodic tableல? tell me quickly எவ்வளவு elements இருக்கு நம்மளோட periodic tableல? how many elements are there in our periodic table? tell me quickly. yes I am waiting for your answers. okay, come on. yes, Sudhir, very good. Soumya, yes, and yes, Yashaswini, Yashwant, yes. so total 118 elements இருக்கு. okay, 118 elements இருக்கு. so இதுல என்ன இருக்கு, metals இருக்கு, non metals இருக்கு, metalloids இருக்கு. okay, so 118 elementsல metals-உம் metalloids-உம் non metals-உம் எல்லாமே இருக்கு. okay, so இதுதான் நம்மளோட periodic table. so next we can move to like periodic table எப்படி arrange பண்ணியிருக்குன்னு தெரியுமா? எப்படி arrange பண்ணியிருக்கு periodic table? different arrange பண்ணியிருக்கு. metal, non metal, metalloid waysல, period group waysல. okay, so period total எவ்வளோ periods இருக்கு நமக்கு periodic tableல? எவ்வளோ periods இருக்கு? so உங்களுக்கு எவ்வளோ periods பார்க்க முடியும் இங்க பார்த்தா? tell me quickly in the chat box. tell me quickly in the chat box everyone. 7. yes, you are right. okay, so first period, second period, third period, fourth period, sorry the 7th I am writing, fourth one, fifth, sixth and 7th. okay, so total 7 periods irukku. very good, ellarum quickly responding. yes, very good guys. so என்ன total
7 periods இருக்கு. So total எவ்வளவு groups இருக்குடா? Total எவ்வளவு groups இருக்கு? எவ்வளவு groups இருக்கு? Total எவ்வளவு groups இருக்கு? Quickly ஸ்பீடா சொல்லுங்கடா. So tell me. Yes, 14. 14. Who's saying 14? So total 18 groups இருக்கு. Okay. So this is first group. Okay. உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதுதான் first group. Okay. This is first group. So first one, second one, third, fourth, fifth, sixth, seventh, eighth, ninth, 10th group, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 groups இருக்கு. Okay, 18 different groups and 7 periods இருக்கு. Okay, so இந்த period and group கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாமா? கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். What is periods? The horizontal rows are called periods. Okay, horizontal rows are called periods. Okay, இது என்ன? Horizontal rows தான் என்னடா? Periods. Okay, so என்ன இங்க எவ்வளவு periods இருக்கு? Total 7 periods இருக்கு. And first period contain எவ்வளவு first periodல எவ்வளவு elements இருக்கு? First periodல எவ்வளவு elements இருக்கு? இங்க பார்த்தா இதுதான் first period 1 and 2 elements. First periodல 2 elements தான் இருக்கு. Okay, அப்ப second periodல எவ்வளவு elements இருக்கு? Second periodல எவ்வளவு elements இருக்கு? 8 elements இருக்கு. Okay, second periodல 8 elements இருக்கு. அப்ப third periodல எவ்வளவு இருக்கும்? Third periodலயும் 8 தான் மேம். Okay, 8 first 2 அதுக்கப்புறம் 8 அதுக்கப்புறம் 8 again it is 32 elements இருக்கு. Okay, இங்க எவ்வளவு elements இருக்கு? 32 elements and here sorry not 32 18 elements. Okay, 18 elements இருக்கு. அதுக்கப்புறம் 18 elements இங்க 32 elements. Okay, 6th and 7th periodல எவ்வளவு இருக்கு? 32 each. Okay, clear? இது வரைக்கும் clear இல்ல? இது வரைக்கும் clearனு நினைக்கிறேன். Then we can move to next. Okay, so the subsequent periods contain 8, 18, 32 elements. Okay, respectively 32 elements are there. Okay, clear? Then we can move to groups. Okay, எவ்வளவு groups இருக்கு? எவ்வளவு groups இருக்கு? We already mentioned that total எவ்வளவு groups இருக்கு? 18 groups இருக்கு. Okay, 18 groups இருக்கு. So இந்த 18 groupsக்கும் என்ன சில groupஸ்க்கெல்லாம் different names இருக்கு. Okay, so some group have their own names. Okay, first group நம்ம என்ன சொல்லும்? First group ஓட nickname என்ன? Nickname சொல்லுங்க. First group ஓட nickname என்னடா? First group ஓட nickname. Come on quickly. First group ஓட nickname. என்ன first group ஓட nickname? First group ஓட nickname யாரும் சொல்ல மாட்டா. யாருக்கும் தெரியாதா first group ஓட nickname? எல்லாருக்கும் ஒரு nickname இருக்குல்ல? Alkali metals. Very good Nitish, you are right. First group என்ன? First group ஓட nickname தான் sweet name தான் என்ன? Alkali metals. அப்ப second group ஓட nickname என்ன? Second group ஓட பேர் என்ன? Second group ஓட பேர் என்ன? First alkali metal னா second group ஓட பேர் என்ன? Come on. Second group ஓட பேர் alkaline. I can see. Alkaline earth metal. Very good. Yes. Second group என்ன? Alkaline earth metals. Okay. அதுக்கப்புறம் 15th group நாம என்ன கூப்பிடுவோம்? Pnictogens. Okay. 15th group தான் Pnictogens. அப்ப என்ன 16th group ஓட பேரு? 16th group is chalcogens. Okay, chalcogens. And 17th group என்ன? halogens. எல்லாருக்கும் தெரியும்ல halogens. And 18th group ஓட பேர் என்ன? 18th group ஓட பேர் என்னடா? Come on, tell me. 18th group ஓட பேர் என்ன? Come on. 18th group ஓட பேர் என்ன? அது 17th. Okay, 17th is halogens. Very good. 18th group, noble gas. Very good Nitish. It is noble gases. Very good. So இதுதான். Okay, so vertical columns are called group,
டோட்டல் எவ்வளோ குரூப்ஸ் இருக்கு 1 to 18 குரூப்ஸ் இருக்கு ஸோ இதுக்கு சில குரூப்புக்கு என்ன நிக் நேம்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் குரூப் alkali metals செகண்ட் குரூப் alkaline earth metals அதுக்கப்புறம் 15th குரூப் தான் வருது 15th குரூப் நைட்ரஜன் ஃபேமிலி ஓகே நைட்ரஜன் ஃபேமிலியில நிக்டோஜன் ஓகே நைட்ரஜன் ஃபேமிலி நிக்டோஜன் அண்ட் ஆக்சிஜன் ஃபேமிலி என்ன ஆக்சிஜன் ஃபேமிலி இஸ் chalcogen okay and halogens and aerogens also we can say noble gas or aerogens okay clear இது வரைக்கும் clear ன்னு நினைக்கிறேன் then we can move to next okay so என்ன நடந்துருச்சுன்னா இங்க lots of element discover ஆயிட்டு இருக்கு okay so என்ன ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு எலிமெண்ட் கிடைச்சாச்சு ஆக்சுவலி ரூதர்ஃபோர்டியம் ஓகே ரூதர்ஃபோர்டியம் ஓகே அமெரிக்கன் பீப்புள்ஸும் சோவியட் பீப்புள்ஸும் தான் அன்னைக்கு கண்டுபிடிச்சது இல்ல சோவியட் பீப்புள்ஸும் தான் இந்த ரூதர்ஃபோர்டியம் சேம் டைம்ல கண்டுபிடிச்சது ஓகே அப்போ அதுக்கு என்ன அமெரிக்கன் பீப்புள்ஸ் என்ன ரூதர்ஃபோர்டியம்னு பேர் வச்சேன் ஆனா சோவியட் பீப்புள் அதுக்கு வேற ஒரு கேயூ அப்படி ரெப்ரசன்ட் பண்ணிட்டு ஒரு பேர் வச்சேன் ஸோ அப்போ என்ன ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிட்டல்ல I will explain no worry da I will explain okay don't worry ஸோ என்ன எஸ் ரூதர்ஃபோர்டியம் இப்போ ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டேன் ஸோ என்ன பேர் யூஸ் பண்ணும் ஸோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் என்ன ஒரு சேம் எலிமெண்ட் டிஸ்கவர் பண்ணால் அதுக்கு டிஃப்ரெண்ட் நேம் வைக்க முடியுமா இல்லை அப்போ யார் வந்தார் IUPAC ஸோ IUPAC ரூலர்ல ஸோ IUPAC சொன்னது ஸோ we are introducing a rule okay we are introducing a rule அதுதான் இது okay so after 100th element okay after yes Kirchovium yes very good Navneeta you know Kirchovium okay yes that is Kirchovium only yes Rutherfordium and Kirchovium so yes so யாரு IUPAC சொன்னது என்னன்னா IUPAC வந்துட்டு சொன்னேன் so நான் ஒரு ரூல் வைக்க போறேன் ஓகே மீட்டிங் எல்லாம் ப்ராப்பரா நடந்து so they introduce a rule okay அந்த ரூல் என்னன்னா சப்போஸ் லைக் டிஃப்ரெண்ட் டிஜிட்டுக்கு டிஃப்ரெண்ட் லாட்டின் நேம் வச்சேன் ஓகே டிஃப்ரெண்ட் டிஜிட்டுக்கு டிஃப்ரெண்ட் லாட்டின் நேம் வச்சேன் ஸோ 0க்கு நில் ஓகே 1க்கு அன் 2க்கு பை 3க்கு ட்ரை 4க்கு குவாட் 5க்கு பெண்ட் 6க்கு ஹெக்ஸ் அண்ட் 7க்கு செப்ட் அண்ட் 8க்கு ஆக்ட் அண்ட் 9க்கு என் ஓகே ஸோ டிஃப்ரெண்ட் லாட்டின் வேர்டில் சொன்னேன் ஸோ இதோட ரெப்ரசன்டேஷன் அந்த லாட்டின் வேர்டோட ரெப்ரசன்டேஷன் தான் இது ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் ஓகே நில்லோட ஃபர்ஸ்ட் என் நில்லோட ஃபர்ஸ்ட் என் அண்ணோட ஃபர்ஸ்ட் யூ பையோட பி ட்ரையோட டி குவாட்டோட கியூ அதுக்கப்புறம் பென்ட்டோட பி ஹெக்ஸோட ஹெச் எஸ்ஸோட செப்டோட எஸ் அண்ட் ஆக்டோட ஓ அண்ட் என்னோட இ ஓகே ஸோ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாரு ஸோ அவங்க என்ன சொன்னாருன்னா சப்போஸ் 101 அப்படி ஒரு எலிமெண்ட் கிடைச்ச அப்போ எப்படி பேர் வைப்பேன் ஸோ ஃபர்ஸ்ட் 1ன்னா என்ன அன் ஸோ ரைட் அன் ஓகே ஸோ 0ன்னா என்ன நில் ரைட் நில் அந்நில் அகெயின் 1 அப்போ நில் ஓகே அந்நில் சாரி நாட் நில் இட் இஸ் 1 இல்ல sorry nil and 1 is un okay plus இதெல்லாத்துக்கு அப்புறம் em ium okay em okay so un nil unnium okay this is plus okay this is plus நான் வேற கலர்ல எழுதுறேன் so plus okay so first எப்படி எழுதணும் ஃபர்ஸ்ட் எந்த நம்பரோ அந்த நம்பரோட லாட்டின் வேர்டு எழுதணும் செகண்ட் நம்பரோட லாட்டின் வேர்டு தேர்ட் நம்பரோட லாட்டின் வேர்ட் பிளஸ் இஎம் IUM ஓகே இஎம் வரணும் ஸோ டா ஐ வில் கிவ் யூ 1 நம்பர் எல்லாரும் ரெடி இல்ல ஐ வில் கிவ் யூ 1 நம்பர் ஸோ 109 இதோட பேர் என்னடா 109 come on quickly write quickly come on 109 yes very good
Yashwant, very good. Namanita, Sudev, Soumya, yes, ready. Soumya, tell me the name. Harsh, Nitesh, yes. So, idoda pair enna? 1 means that is un. 0 means nil. 9 means n. And em, I-U-M. So, unnil ennium. Okay, unnil ennium. Is it clear now? Is it clear now? If it is clear, give me a thumbs up in the chat box. If it is clear, give me a thumbs up in the chat box. Okay. So, 100க்கு மேல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆஃப்டர் 100 எவ்ரி எலிமெண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ 100 to 118 எலிமெண்ட்ஸோட நேம்ஸ் எல்லாமே பை ஹார்ட் பண்ணியே ஆகணும். ஓகே, பை ஹார்ட் பண்ணியே ஆகணும். வேற ஆப்ஷன்ஸே இல்லை, வேற ஒரு ஆப்ஷனும் இல்லை. ஸோ நீங்கள் என்ன மெண்டலீவியம், மாலிப்டினம், லோவர்சியம், ஓகே, ஸோ இது எல்லாமே பை ஹார்ட் பண்ணியே ஆகணும்டா. ஸோ நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பை ஹார்ட் லைக் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ரொம்ப கான்செப்ட் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே பை ஹார்ட் பண்றதா வேண்டி இருக்கும்ல. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா டேக் ஏ பேப்பர். ஓகே, ஸோ டேக் ஏ பேப்பர் அண்ட் என்ன உங்களுக்கு பை ஹார்ட் பண்ணணும் அதை எழுதி வைங்க. ஓகே, ஸோ அதை நீங்க டெய்லி பார்க்குற மாதிரி, ஓகே, உங்களோட டேபிள் மேலே ஒட்டிக்கலாம், இல்லைனா டோர் மேலே, இல்லைனா ஒரு புக் மேலே. ஓகே, ஸோ எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம். பட் நீங்கள் அதை டெய்லி பார்த்தே ஆகணும். ஓகே, நீங்கள் பார்க்கணும் அது டெய்லி. Just a second, students. Hello, da. Hello. The trick actually, I will give you in the chat box. Okay, after the session I will make one trick and I will give you in the chat box. That is a promise. Okay, so that's a promise, so don't worry. Okay, so enna pannanumna, don't worry, after the session I will definitely give you a trick to remember all these elements. Okay, 100 ல இருந்து 118 வரைக்கும் ஏதாச்சும் நான் ட்ரிக் உங்களுக்கு கொண்டு வர்றேன். ஓகே, எஸ். ஓகே, ஸோ இது படிச்சே ஆகணும், வேற ஆப்ஷன்ஸே இல்லை. ஓகே, ஸோ then we can move to a question. Guys, are you ready for a question? Yes, guys, are you ready for a question? So, here is the first question. Atomic number of unnium. So, tell me, what is the number? Tell me the number, guys. Quickly in the chat box. Okay, yeah. So, yes, that is un means 1, nil means 0, again un means 1, so 101. Very good. So Yashwant, very good Yashwant. So guys, are you ready for the second question? Are you ready for the second question? Tell me, are you ready for the second question? So here is the second question. The atomic number of the element unnilennium is, oh no, unnilennium. We already did this and that also.
Yes, Nitish, very good. Nitish said first. So, Nitish, very good. So, the correct answer is 109 only. Okay, 109 is the correct answer. Then we can move to next question. The IUPAC symbol for the element with atomic number 119 would be. அது எப்படி simple எல்லா லெட்டரோடையும் எல்லா லாட்டின் வேர்டோடையும் ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்ல. So come on quickly. Yashwant, UU3. UU3. UUE. Okay. He's saying UUE. Let me check which number is this. 119. Yes. Okay. 11. NEM. Yes, very good. UUE only. So the correct answer is option B. Sorry, option 2. Okay. UUE. Very good. Sorry, it's UNE. Okay, it's UNE. I'm saying UE. Okay, UE only correct answer. Okay, that is one only. Okay, then we can move to our next important star topic. Okay, star topic we can move. So before that, guys, you know how to write electronic configuration and all? Do you know how to write electronic configuration? So first we want to learn about what? One principal quantum number and one azimuthal quantum numbers. Okay, so 2 quantum numbers are important here. Okay, here 2 quantum numbers are important. One is principal quantum number, that is N. Another one is azimuthal quantum number L. Okay, so we can do it. Okay, how to calculate all these things. So principal quantum number N means உங்களோட எலிமெண்ட்ல எலிமெண்ட் எந்த பீரியட்ல இருக்குன்னு இது பார்த்து சொல்ல முடியும். ஓகே, இது பார்த்து எந்த பீரியட்ல இருக்கு அப்படி ஈஸியா சொல்ல முடியும். ஓகே, சப்போஸ் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் நார்மலி நமக்கு என்ன தெரியும், எவ்வளவு ஷெல்ஸ் இருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, எக்ஸெட்ரா. ஓகே, எக்ஸெட்ரா 1 2 3 4 எக்ஸெட்ரா. ஸோ இதுதான் ஆக்சுவலி என்ன, இதுதான் ஆக்சுவலி நம்மளோட principal quantum number. Okay, இதுதான் என்ன, principal quantum number. N is equal to 1 2 3. N is equal to 1 means period number is 1. N is equal to 2 means period number is 2. N is equal to 3 means period number is 3. N is equal to 4 means period number 4. Okay, we can calculate. Okay, we can calculate all how we will sort these things. Okay, so N. ஓகே, ஃபர்ஸ்ட் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஒக்யூபை பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஒக்யூபை பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஒக்யூபை பண்ண முடியும்? டெல் மீ quickly ஸ்பீடா சொல்லுடா. ஃபர்ஸ்ட் ஷெல்லில் டெஃபினெட்லி எவ்வளோ 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான், மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் ஒக்யூபை பண்ண முடியும். செகண்ட் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஒக்யூபை பண்ண முடியும், செகண்ட் ஷெல்லில் எவ்வளோ, கமான், செகண்ட் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஒக்யூபை பண்ண முடியும், கமான், 8. எஸ், செகண்ட் ஷெல்லில் 8. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஒக்யூபை பண்ண முடியும், தேர்ட் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஒக்யூபை பண்ண முடியும், தேர்ட் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ்க்கு ஒக்யூபை பண்ண முடியும், கான், தேர்ட் ஷெல். எஸ் யஷ்வந்த், யூ ஆர் ரைட், இட் இஸ் 18. ஓகே, இட் இஸ் 18. ஃபோர்த் குயிக்கா சொல்லணும். ஹே, ஹூ இஸ் சேயிங் 8 again? So 8 is second shell 8 electrons ku occupy panna mudiyum. Okay da. So I'm asking fourth shell la evlo electrons ku occupy panna mudiyum? 32. Very good. Lack of smiles. Okay, 32. Okay, so first shell la 2 electron ku, second shell la 8 electron ku, third shell la 18 electron ku, and fourth shell la 32 எலக்ட்ரானுக்கு occupy பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ஆக்சுவலி நம்மளோட மெயின் ஷெல்ஸ். ஓகே, மெயின் ஷெல்ஸ் இருக்கும்ல,
ஸோ என்ன KLM அப்படி சொல்லிட்டு ஸோ இந்த மெயின் ஷெல்லுக்கு உள்ளேயும் என்ன சப்ஷெல்ஸ் இருக்கு ஓகே இந்த மெயின் ஷெல்லுக்கு உள்ள என்ன இருக்கு சப்ஷெல் குட்டி 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 சப்ஷெல்ஸ் இருக்கு ஓகே ஸோ அதுதான் நம்மளோட அசிமியூத்தல் குவாண்டம் நம்பர் ஓகே அசிமியூத்தல் குவாண்டம் நம்பர் ஸோ ஃபர்ஸ்ட் ஷெல்லில் ஒன் சப்ஷெல் மட்டும்தான் இருக்கும் அது என்ன எஸ் சப்ஷெல் ஓகே ஃபர்ஸ்ட் ஷெல்லில் எஸ் சப்ஷெல் மட்டும்தான் இருக்கும் அண்ட் செகண்ட் ஷெல்லில் எப்படி வரும் எஸ்ஸும் இருக்கும் பியும் இருக்கும் ஓகே செகண்ட் ஷெல்லில் எஸ்ஸும் இருக்கும் பியும் இருக்கும் அப்போ தேர்ட் ஷெல்லில் எவ்வளோ இருக்கும் தேர்டில் எஸ் இருக்கும் பி இருக்கும் டியும் இருக்கும் ஓகே தேர்ட் ஷெல்லில் எஸ்ஸும் இருக்கும் பியும் இருக்கும் டியும் இருக்கும் ஓகே அண்ட் வாட் அபவுட் ஃபோர்த் ஷெல்லில் எஸ் இருக்கும் பி இருக்கும் டி இருக்கும் எஃப்பும் இருக்கும் ஓகே கிளியரா இது வரைக்கும் கிளியரா very good yes you are right so Sல maximum எவ்வளோ electrons occupy பண்ண முடியும் Sல maximum எவ்வளோ electrons occupy பண்ண முடியும் Sல maximum 2 electron மட்டும்தான் occupy பண்ண முடியும் ஓகே Sல maximum 2 electrons மட்டும்தான் occupy பண்ண முடியும் அப்போ Pல maximum எவ்வளோ electrons occupy பண்ண முடியும் Pல எவ்வளோ electronsக்கு maximum occupy பண்ண முடியும் tell me quickly Pல எவ்வளோ yes very good I can see the answer 6 very good Nitish yes then Pக்கு அப்புறம் Dல எவ்வளோ electrons இருக்கும் Dல எவ்வளோ electrons இருக்கும்டா Dல எவ்வளோ electrons இருக்கும் Dல maximum 10 very good so Fல எவ்வளோ இருக்கும் Fல எவ்வளோ இருக்கும் come on F is 14 very good 14 electrons இருக்கு okay so Sல 2 electron அதுக்கப்புறம் Pல 6 electron and அதுக்கப்புறம் Dல 10 electron and Fல 14 electronsக்கு occupy பண்ண முடியும் ஓகே 14 electron occupy பண்ண முடியும் இது வரைக்கும் clear இல்ல என்ன S என்ன main shell என்ன sub shell and sub shellsல எவ்வளவு electron occupy பண்ண முடியும் இது வரைக்கும் clear னா give me a thumbs up if it is clear give me a thumbs up da yes so then we can write the electronic configuration suppose I am taking atom X na halogen aidumla A okay I am taking atom A so atomic number of atom A is I am taking that is 18 so how to write electronic configuration எப்படி எழுத முடியும் electronic configuration 1s2 2s2 2p6 3s2 3p6 எவ்வளோ ஆயிடுச்சு 10 yes correct 18 இப்படிதான் எழுத முடியும் ஆல்ரெடி அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு 3p இருக்கட்டும் 3p இருக்கு ஓகே 3p6 okay 3p6 clear so இதுதான் என்ன electronic configuration so different ஆட்டத்துக்கு different electronic configuration இருக்கும் okay different ஆட்டத்துக்கு different electronic configuration இருக்கும் okay clear clear so இந்த ஆட்டத்தோட period number சொல்லுங்க period number சொல்லுங்க what is the period number of this atom A atomic number is 18 tell me the period come on period சொல்லுங்க
Yes, Yashwant, you're right. It is 3. So, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது என்ன இதுதான் நம்மளோட அசிமியூ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஓகே இதுதான் நம்மளோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இங்க மேக்ஸிமம் 3 தான் இருக்கு அப்போ இதோட பீரியட் நம்பரும் என்ன 3 கிளியரா சுதேவ் yes very good guys கிளியரா இது வரைக்கும் கிளியரா then we can move to next topic okay if it is clear we can move to next topic okay so yes electronic configuration in period okay so the period indicate the value of n okay the value of n da period la irukku okay outermost shell illana outermost shell na inga outermost shell enna 3 da outermost shell appo 3 da enna period number okay 3 da outermost shell appo enna 3 da period number okay clear okay period number indicate the highest principal quantum number okay அதுதான் என்ன highest principal quantum number ஆ இருக்கும் பாருங்க இதுல highest principal quantum number எது இது quantum number இது ஒரு quantum number இது ஒரு quantum number 1 இது 2 இது 3 okay so highest principal quantum number is 3 here okay clear அப்போ அது period number okay principal quantum number that is n clear இது வரைக்கும் clear so the number of each elements okay elements in each period is twice the number of atomic orbital okay so atomic orbitals இருக்கும்ல atomic orbitals so okay we can discuss about atomic orbitals okay so s na s ல எவ்வளோ ஆர்பிட்டல்ஸ் இருக்கும் s ஓட ஆர்பிட்டல் இதுதான் ஓகே s ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஆக்கிபை பண்ண முடியும் 2 எலக்ட்ரான்ஸ் ஆக்கிபை பண்ண முடியும் ஓகே s ஓட ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான்ஸ் ஆக்கிபை பண்ண முடியும் அண்ட் p ஓட ஆர்பிட்டல்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஆக்கிபை பண்ண முடியும் p னா மேக்ஸிமம் 6 தான் அப்போ ஆர்பிட்டல்ஸ் என்ன 3 இருக்கும் 1 ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான்ஸ்க்கு ஆக்கிபை பண்ண முடியும் ஸோ 1 2 3 4 5 6 அப்போ நெக்ஸ்ட் d ஓட ஆர்பிட்டல்ல சோ d க்கு எவ்வளவு ஆர்பிட்டல்ஸ் இருக்குடா tell me டோட்டல் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு d ல ஆக்கிபை பண்ண முடியும் அப்போ d ஓட ஆர்பிட்டல் எவ்வளவு இருக்கும் ஆர்பிட்டல் நம்பர் சொல்லுங்க yes 5 very good Yashwant you are right 5 தான் 1 2 3 4 5 okay so 1 2 3 4 5 6 7 8 9 10 so f ஓட ஆர்பிட்டல் நம்பர் சொல்லுங்க f ல எவ்வளவு ஆர்பிட்டல்ஸ் இருக்குடா f ல எவ்வளவு ஆர்பிட்டல்ஸ் இருக்கு f ல எவ்வளவு ஆர்பிட்டல்ஸ் இருக்கு yes very good I can see 7 very good 7 இருக்கு okay because f ல total 14 number of electrons இருக்கு okay f ல total 14 number of electrons இருக்கு so 1 orbitalல 2 electronsக்கு என்ன occupy பண்ண முடியும் அப்ப total 7 orbitals தான் இருக்கு okay 1 2 3 4 5 1 2 3 4 5 6 only and this is 7 so electrons I'm writing the electrons okay 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 clear இது clear clear okay then you can see here okay period 1 ல என்ன எவ்வளோ ஆர்பிட்டல்ஸ் 1s தான் இருக்கும் 1s தான் இருக்கும் அண்ட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு பீரியட் 1ல 2 எலிமெண்ட்ஸ் பீரியட் 2ல எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு 8 எலிமெண்ட்ஸ் அதில் 2s and 2p இருக்கும் ஓகே 2s and 2p இருக்கும் தேர்ட் பீரியட்ல 3s ஓகே 1s 2s எல்லாம் இருக்கும் அண்ட் இங்கே என்ன 3s 3p இருக்கும் ஓகே 3s 3p இருக்கும் 3s 3p
இருக்கும். ஓகே, 3s 3p இருக்கும். அதுக்கப்புறம் 4s 3d 4p. ஓகே, 4ல 4s 3d 3p வரும். ஓகே, அதுக்கப்புறம் 4s 4d 5s 4d 4p and 6th-ல 6s 4f 5d 5p. Total number of elements அங்க 32. Okay, so 7th-ல 7s. Okay, starting with 7s, அதுக்கப்புறம் 5f 6d 7p. Total number of elements 32. Clear? Clear? If it is clear, give me a thumbs up. If it is clear, give me a thumbs up da. Clear na? Give me a thumbs up. Okay, if it is clear, give me a thumbs up. Okay, then we can move to next. Okay, group wise electronic configuration. Already period wise electronic configuration பார்த்துட்டேன். நம்ம next பார்க்க போறது group wise electronic configuration தான். So elements in the same vertical column, அதுதான் groupல. So இப்படி இருக்கிற vertical columnத்துல இருக்கிற elements தான் என்ன groupனு சொல்ல முடியும். Okay, having similar valence shell. இவங்களுக்கு என்ன similar valence shell. Okay, valence shell electronic configuration இருக்கும். Okay, so அது எப்படி பார்க்கலாம், நமக்கு பார்க்கலாம். Okay, first group elements எடுத்து பார்த்தா அதிலெல்லாம் last electron என்ன, last electron s. Okay, s1 தான் வரும். Okay, ns1. Okay, first groupல last electron எப்பவுமே ns1 தான் வரும். second groupல எப்படி வரும், second groupல எப்படி வரும், என்னாச்சு, ns2. Okay, second groupல ns2. Okay, so group wise electronic configuration பார்த்தா valence shellல electronic configuration similar-ஆ இருக்கும். Okay, valence shellல electronic configuration என்ன similar-ஆ இருக்கும். clear-ஆ? ns2, yes, that is second group. Okay, second groupல அப்படிதான் இருக்கும். Okay, clear? Then periodicity. என்ன periodicity na, after a particular like elements என்ன it will show similar properties. Okay, similar property, it will show similar property. அதுதான் என்ன periodicity. Okay டா, periodicity na என்ன elements with similar properties reappears at எப்போ வரும் 2 8 8 18 18 32 32. அதுதான். ஓகே, இந்த 2 8 8 18 18 32 32ன்னு சொன்னா actually it's a magical number. ஓகே, it's a magical numberன்னு சொல்ல முடியும். ஓகே, so இந்த என்ன ஒரு similarity தான் என்ன periodicity. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கு, மேஜிக் நம்பர்னு சொல்லியிருக்குல்ல, மேஜிக் நம்பர்னு சொல்லியிருக்கு. why it is magic number, why it is magic number, why it is magic number da, why it is magic number, why it is magic number, அது எதனால இது ஒரு மேஜிக் நம்பராக இருக்குது, 2 2 2 8 8 18 18 32 32, எதனால இது ஒரு மேஜிக் நம்பராக இருக்குடா, எதனால இது ஒரு மேஜிக் நம்பராக இருக்குது. சப்போஸ் ஐ எம் டேக்கிங் ஹாலோஜன்ஸ். ஓகே, ஹாலோஜன்ஸில் நோபல் கேஸஸ் எடுக்கலாம். நோபல் கேஸஸ் யாரு, நோபல் கேஸ் எலிமெண்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஹீலியம், அதுக்கப்புறம் யாரு, ஹீலியத்துக்கு அப்புறம் யாரு, கம் ஆன் டெல் மீ quickly. yes, it's indicate the period. so ஹீலியத்துக்கு அப்புறம் யாருடா, ஹீலியத்துக்கு அப்புறம் yes, neon, I can see. நியானுக்கு அப்புறம் ஆர்கனுக்கு அப்புறம் yes, ஆர்கனுக்கு அப்புறம் என்ன, கிரிப்டன், அதுக்கப்புறம் யாரு, கிரிப்டன் கேஆர். ஓகே, சிஆர் இல்ல, கிரிப்டன்னா கேஆர்டா. ஓகே, கிரிப்டனுக்கு
கிரிப்டனுக்கு அப்புறம் தான் யாரு xenon okay xenon radon we can consider இவ்ளோ எலிமெண்ட்ஸை கன்சிடர் பண்ணலாம் ஓகே ஸோ இந்த எலிமெண்ட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன ஹீலியத்துக்கு ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் என்ன ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் சொல்லுங்க ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் என்ன ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் 2 நியோனோட அட்டாமிக் நம்பர் என்ன ஸோ நியோனோட அட்டாமிக் நம்பர் சிம்பிளா எப்படி கால்குலேட் பண்ணலாம் சிம்பிளா 2 plus 8 போட்டா போதும் ஓகே 2 plus 8 போட்டா போதும் அப்போ 2 plus 8 என்ன 2 plus 8 is 10 அதுக்கப்புறம் யார் வருது கிரிப்டன் தான் வருது ஸோ கிரிப்டனோட அட்டாமிக் நம்பர் என்ன ஸோ 10 plus 10 இங்க இருந்து கிடைச்சது ஓகே 10 plus 8 பண்ணா எவ்வளவு கிடைக்குது 18 கிடைக்குது ஓகே சோ ஆர்கனோட அட்டாமிக் நம்பர் இஸ் 18 ஓகே ஆர்கனோட அட்டாமிக் நம்பர் என்னடா 18 சோ ஆர்கனுக்கு அப்புறம் யார் வருது கிரிப்டன் வருது ஓகே சோ ஐ அம் டேக்கிங் ஆர்கன்ஸ் அட்டாமிக் நம்பர் தட் இஸ் 18 பிளஸ் என்ன பண்ணனும் பிளஸ் 18 பிளஸ் 18 பண்ணா எவ்வளவு கிடைக்குது இட் இஸ் 36 okay it is 36 அப்போ xenonோட atomic number என்ன பண்ணனும் இங்க 36 இருக்கு 36 plus எந்த நம்பர் 36 plus again 18 பண்ணனும் again 18 பண்ணா அப்ப என்ன கிடைக்கும் yes very good it is 54 okay it is 54 and radonோட atomic number எப்படி calculate பண்ணலாம் so 54 plus yes 54 plus come on it is 32 okay 54 plus 32 அப்போ என்ன கிடைக்கும் 86 okay it is 86 clear so அதுக்கப்புறம் last unja so that is 118 அது எப்படி கிடைக்குது 86 plus 32 you will get 118 so எதனால இது மேஜிக் நம்பர் ஆகுதுன்னு தெரியுதுல்ல so நமக்கு என்ன கிடைச்சது இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு இப்போ நார்மலி லாஸ்ட் ஓகே நம்மளோட நோபல் கேஸோட அட்டாமிக் நம்பர் கம்ப்ளீட்டா கிடைச்சிருக்கு ஓகே நோபல் கேஸோட அட்டாமிக் நம்பர் கம்ப்ளீட்டா கிடைச்சிருக்கு ஸோ இந்த நோபல் கேஸோட அட்டாமிக் நம்பர் வச்சு நான் என்ன பண்ண முடியும் ஸோ ஐ வில் கிவ் யூ கொஸ்டின் ஸோ இது வரைக்கும் கிளியர்னா ஐ வில் கிவ் யூ கொஸ்டின் So I will give you question. The question is, நீங்க periodic table atomic number 32 atomic number 32 இது எந்த பீரியட்ல வரும் இந்த எலிமெண்ட் எந்த பீரியட்ல வரும் இந்த எலிமெண்ட் எந்த பீரியட்ல வரும் சாரி எந்த குரூப்ல வரும் ஓகே பீரியட் ஓகே எந்த குரூப்ல வரும் எந்த பீரியட்ல வரும் so period and group so tell me the period and group எந்த குரூப்ல வருது எந்த பீரியட்ல வருது so calculate பண்ணலாமா நமக்கு தெரியும் என்ன லாஸ்ட் எலிமெண்ட் தான் என்ன நோபல் கேஸ் ஓகே so periodic table ஓட லாஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஓகே லாஸ்ட் என்ன குரூப் தான் என்ன நோபல் கேஸஸ் ஸோ நோபல் கேஸ் எல்லாமே இருக்குல்ல ஸோ இங்கே 32 தான் நான் தந்தது ஓகே நான் தந்த நம்பர் என்ன 32 ஸோ 32 18க்கு அப்புறம் ஓகே 18க்கு நெக்ஸ்ட் தான் 32 வரும் இங்கே என்ன 36 வரைக்கும் இருக்கு அப்போ இதுக்கு முன்னாடி தான் நம்மளோட எலிமெண்ட் இருக்கு ஓகே இதுக்கு முன்னாடி தான் நம்மளோட எலிமெண்ட் இருக்கு இது என்ன ஃபர்ஸ்ட் குரூப் இது செகண்ட் சாரி இது ஃபர்ஸ்ட் பீரியட் இது செகண்ட் பீரியட் இது தேர்ட் பீரியட் அண்ட் திஸ் இஸ் ஃபோர்த் பீரியட் அப்போ பீரியட் என்ன ஃபோர்த் பீரியட்ல தான்
இந்த எலிமெண்ட் என்ன occupy பண்ணியிருக்கிறது. ஓகே, என்ன fourth periodல தான் இந்த எலிமெண்ட் இருக்கு. கிளியரா? fourth period. அப்போ குரூப் என்ன? குரூப்பும் கால்குலேட் பண்ணணும்ல. அப்போ இது 18th குரூப். ஓகே, 36னா 18th குரூப். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தா 36க்கு முன்னாடி யார் வரும்? 35 வரும். 35க்கு முன்னாடி யார் வரும்? 34 வரும். 34க்கு முன்னாடி யார் வரும்? 33 வரும். 33க்கு முன்னாடி தான் 32 வருது. ஓகே, இது என்ன? 18th குரூப், இது 17th குரூப், இது என்ன? 16th குரூப், இது 15th குரூப், இது என்ன? 14th குரூப். ஓகே, ஸோ குரூப் என்ன? 14th குரூப். கிளியரா? ஸோ இது நீட் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, they will ask period and group. ஸோ சம்டைம்ஸ் அவங்க என்ன இந்த மாதிரி அட்டோமிக் நம்பர் தந்துட்டு ஸோ சம்டைம்ஸ் ஏதாச்சும் ட்ரிக்கி கொஸ்டினாக கேட்கலாம். அப்போ மேபி யூ ஷுட் என்ன calculate the period number and group number. You can use this magic number. ஓகே, மேஜிக் நம்பர் யூஸ் பண்ணிட்டு நமக்கு என்ன நம்மளோட லாஸ்ட் எலிமெண்ட் தட் இஸ் நோபல் கேஸஸ் சூப்பராக மெமரைஸ் பண்ணலாம். ஓகே, கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? Then we can move to next. Okay, if it is clear we can move to next. Okay, so இப்போ நம்ம பீரியட் படிச்ச என்ன குரூப் படிச்சேன். ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் ஒரு கிளாசிஃபிகேஷன் தான் பிளாக் டைப் கிளாசிஃபிகேஷன். ஓகே, பிளாக் டைப் கிளாசிஃபிகேஷன். ஸோ நம்மளோட பீரியோடிக் டேபிள், வேறு பீரியோடிக் டேபிள் இருக்கா? ஸோ இந்த பீரியோடிக் டேபிளை டிஃப்ரெண்ட் குரூப்பா டிஃப்ரெண்ட் பிளாக்காக கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. ஓகே, பீரியோடிக் டேபிளை டிஃப்ரெண்ட் பிளாக்காக கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. ஸோ என்ன எஸ் பிளாக், ஹலோ கேட்பரி. ஸோ டிஃப்ரெண்ட் பிளாக்காக கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் பிளாக்காக கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டூ குரூப்ஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டூ குரூப்ஸ் அதுதான் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் டூ குரூப்ஸ் தான் என்ன எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டூ குரூப்ஸ், ஜஸ்ட் a second. ஓகே, ஹியர் இதுதான் என்ன, இது ரெண்டும் தான் என்ன எஸ் பிளாக். ஓகே, எஸ் பிளாக். அண்ட் இங்க 3 to 12 வரைக்கும் இருக்கிற குரூப்ஸ் தான் என்ன டி பிளாக். ஓகே, 3 to 12. ஓகே, 3 to 12 வரைக்கும் டி பிளாக். அண்ட் தென் வாட் இஸ் பி பிளாக்? பி பிளாக் என்ன? ஸோ 13 to 18 வரைக்கும் இருக்கிற குரூப் தான் என்ன பி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஓகே, பி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ இங்கே செப்பரேட்டாக ரெண்டு குரூப் இருக்குல்ல, செப்பரேட்டாக 2 rows இருக்கு. ஸோ இதுதான் என்ன எஃப் பிளாக். இதுதான் என்ன எஃப் பிளாக். ஓகே, ஸோ எந்த கிரைட்டீரியால பி பிளாக், எஸ் பிளாக், எஃப் பிளாக்னு கிளாசிஃபை பண்ணியிருக்கு? So last electron, if last electron enters into the S subshell, then we can call it as S block. If last electron enters into the D block, then D subshell, then it is D block elements. Last electron enters into P subshell, then it is P block elements. Last electron enters to F block elements, then it is F block elements. Last electron enters to F subshell, then it is F block elements. So last electron எங்க accumulate பண்ணு அது பொறுத்து தான் இந்த block classification. Clear? Clear? Okay. Then we can detailedly discuss the blocks. Okay. டீட்டெயிலா இந்த பிளாக்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பிளாக் இஸ் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் தான். ஸோ எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸில் என்ன இருக்கு நமக்கு தெரியும், ஆல்கலி மெட்டல்ஸும் இருக்கு, ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸும் இருக்கு. ஓகே, எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸில் ஆல்கலி மெட்டல்ஸும் இருக்கு, ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸும் இருக்கு. ஓகே,
and இங்க என்ன ionization energy கம்மியா இருக்கும். ஓகே, ionization enthalpy. ஓகே, so because இவங்க எப்படி இருக்கும்? so இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இது இந்த group complete +1 character. ஓகே, இந்த group complete என்ன? +1 character. so இந்த group complete என்ன? +2 character. ஓகே, so first group என்ன? எலக்ட்ரான் எடுத்துக்கோ அதுக்கு ரெடியா இருக்கு. so and second group எப்படி? 2 electrons எடுத்துக்கோ, என்கிட்ட 2 electrons எக்ஸ்ட்ரா இருக்கு, எனக்கு ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணணும்னா யாராச்சும் 2 electrons கொண்டு போயே ஆகணும். ஓகே, ஸோ அப்படிதான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குரூப். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குரூப்ஸ். ஓகே, ஸோ அப்போ என்ன? உங்களுக்கு லோ அயனைசேஷன் என்தால்பி தான், ஈஸியாக எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிடும். ஓகே, ஈஸியாக எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிடும் ஃப்ரம் +1 ion. okay, from +1 ion or +2 ion. okay, so +1 ion na enna? Alkali metals +1 ions da, and alkaline earth metals adena +2 ions da. okay, so the metallic character and reactivity increases as we go down the group. okay, so down the group enna nadakudhu? மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். என்னடா மெட்டாலிக் கேரக்டர்னா? மெட்டாலிக் கேரக்டர் ஒரு மெட்டல்னா எப்படி? எலக்ட்ரோ பாசிட்டிவா இருக்கும். ஓகே, மெட்டல்னா எப்படி இருக்கும்? எலக்ட்ரோ பாசிட்டிவ். எலக்ட்ரோ பாசிட்டிவ்னா என்ன? எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். எலக்ட்ரோ பாசிட்டிவ்னா எலக்ட்ரிசிட்டி. ஸோ இல்லடா. ஓகே, எலக்ட்ரோ பாசிட்டிவ்னா என்ன? it will donate electron. it is ready to donate electron. okay, so அவங்க ஈஸியா electrons donate பண்ணும். okay, ஈஸியா electrons donate பண்ணும். so அதுதான் என்ன? மெட்டாலிக் கேரக்டர். அப்போ டவுன் த குரூப் என்ன? சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு டவுன் த குரூப் பார்த்தா, ஓகே, ஒரு டவுன் த குரூப் பார்த்தா, ஒரு குரூப்பும் பார்த்தா டவுன் த குரூப் என்ன ஆகுது? அட்டோமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அட்டோமிக் சைஸ் இன்க்ரீஸ் மீன்ஸ் எலக்ட்ரான் ஈஸியா அங்கிருந்து ரிமூவ் பண்ணலாம். எலக்ட்ரான்ஸை ஈஸியா ரிமூவ் பண்ணலாம். பிகாஸ் சைஸ் பெருசாகுது இல்ல, சைஸ் பெருசாகுது மீன்ஸ் எலக்ட்ரான்ஸை ஈஸியா ரிமூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ the metallic character and reactivity is also increasing. okay, so reactivity increase ஆகும்ல, because ஈஸியா எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணலாம்னா அப்போ obviously என்ன? reactivityயும் down the group increase ஆயிடும். okay, next, compound of S block element with exception of those lithium and beryllium. okay, normally என்ன? normally இவங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குரூப் நார்மலி என்ன பண்ணும்? இவங்க கோவாலன் பாண்டா அயனிக் பாண்டா ஃபார்ம் ஆகும். கோவாலண்டா அயனிக்கா? மேம் ஜியோசி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ஜியோசி கிளாஸ் ஆல்ரெடி நான் முடிச்சுட்டேன். ஸோ ஜஸ்ட் கிளாஸ் போய் பாரு, அதுக்கப்புறம் நோட்ஸ் எல்லாம் என்ன உங்களோட டெலிகிராம் குரூப்பில் அனுப்புவேன். ஓகே, நோட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே டெலிகிராம் குரூப்பில் அனுப்பும். ஸோ ஜஸ்ட் அது ரெஃபர் பண்ணி பாரு. ஓகே, ஓகே கைஸ். ஸோ எஸ், என்ன த காம்பவுண்ட் ஆஃப் எஸ் பிளாக் எலிமெண்ட் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ என்ன எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் என்ன அயனிக் காம்பவுண்ட்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, இவங்களுக்கு என்ன அயனிக் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு தான் பிடிக்கும். பிகாஸ் இவங்க கம்ப்ளீட்டா எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணதுக்கு ரெடியா இருக்கு. ஓகே, இவங்க கம்ப்ளீட்டா எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணதுக்கு ரெடியா இருக்கு. பட் ஆனா இங்க எக்ஸப்ஷன் இருக்கு, லித்தியம் அண்ட் பெர்லியம். லித்தியத்துக்கும் பெர்லியத்துக்கும் என்ன பிடிக்கும்? அயனிக் காம்பவுண்ட்ஸை விட என்ன இவங்க என்ன கோவாலன் காம்பவுண்டா இருக்கிறதுக்கு பிடிக்கும். ஓகே, லித்தியம் அண்ட் பெர்லியம் அவங்களுக்கு அயனிக் காம்பவுண்ட்ஸை விட கோவாலன் காம்பவுண்டா இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ அப்போ என்ன நடக்குது? நார்மலி இவங்க என்ன அயனிக் பாண்ட் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, குரூப் 1 and 2 that is S block elements. பட் பெர்லியம் அண்ட் லித்தியம் ஒரு எக்ஸப்ஷன் தான். பிகாஸ் அவங்களோட சைஸ் என்ன? கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கு. ஸோ தட் இஸ் த ரீசன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஜென்ரல் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி? ஸோ அதுதான் NS1 to 2. ஓகே, NS1 to 2 தான் எஸ்ஸோட எஸ் பிளாக்கோட ஜென்ரல் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் என்ன? NS1 to 2. ஓகே, NS1 to 2. கிளியரா?
இது வரைக்கும் clear-ஆ? இது வரைக்கும் clear-ஆ? Then we can move to next. Okay. So, இங்க என்ன? This is lithium, sodium, potassium, rubidium, cesium, francium. Okay. So, group 1 elements. Okay. Group 1 elements பார்த்தா இங்க already என்ன சொல்லியிருக்கு? NS1 to 2 தான் சொல்லியிருக்கு. So, group 1க்கு எப்பவுமே NS1 தான் outer electron. Outer shell என்ன? Outer shellல electron NS1 தான் வரும். Just பாருங்க. இங்க 2S1 இருக்கு. 3S1 இருக்கு. இங்க 4S1 இருக்கு. இங்க 5S1 இருக்கு. இங்க 6S1 இருக்கு. இங்க 7S1 இருக்கு. Clear? Clear? Clear-ஆ? Clear? Then we can move to P block elements da. Okay, P block elements na enna? P block elements பார்க்கலாம். So P block elements என்ன 13 to 18 group வரைக்கும் இருக்கிற எல்லா elements தான் என்ன P block elements. 13 to 18 groupல இருக்கிற எல்லா elements தான் என்ன P block elements. Okay. So P block elements detail-ஆ பார்க்கலாம். Okay. So இங்க என்ன? So these together, S and P together we will call என்ன representative elements. Okay. Representative elements இல்லனா main group elements னு கூப்பிடுவோம். Okay. So இந்த P and S together என்ன கூப்பிடலாம்? என்ன either representative element இல்லனா main group elements. 2025ல so இந்த representative element வச்சு ஒரு question வந்தது. Okay. Representative element வச்சு ஒரு question வந்திருக்கு. Okay. So இந்த word just பார்த்துக்கோங்க. representative element இல்லனா main group elements னா என்ன S and P block elements என்ன combine பண்ணிட்டு என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? representative elements இல்லனா main group elements. It is very very important. Okay. So next, the outermost electronic configuration varies from NS2 NP1 to NS2 NP6. So என்ன so group 13. Okay, assume பண்ணி பாருங்க. group 13 இருக்கு. So group 13ல last electron எப்படி வரும்? NS1. Okay. Group 13ல NS1, NS2, NP1. Okay. Group 13ல last electron NS1, NS2, NP1. Okay. NS2, NP1. அப்போ group 14ல எப்படி வரும்? Group 14ல last electron எப்படி வரும்? Group 14. NS2 NP NP2. Okay, NS2 NP2. Then after 15th la 15th group la NS2 NP3 and group 16 la NS2 NP4. Okay, NP4. Group 17 NS2 NP5. Okay, and group 18 NS2 NP6. Okay, NP6. So இதுதான் இப்படி போயிருக்கா மலை மாதிரி இருக்கு. ஓகே, இது கிளியர் இல்ல? ஸோ என்ன 13 குரூப்ல NS2 NP1 and 14 குரூப்ல NS2 NP2, 15 குரூப்ல NS2 NP3, 16 குரூப்ல NS2 NP4, 16 குரூப்ல NS2 NP4, 17 குரூப்ல NS2 NP5 and 18 குரூப்ல NS2 NP6. இப்படி தான் போகுது. ஓகே, இப்படி தான் போகுது. And next என்ன? So the non-metallic character increases as we move from left to right. So periodic table பார்த்தா, okay, periodic table எப்படி இருக்கும்?
பீரியாடிக் டேபிள்ல left to right வரும்போது மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆயிடும். லெஃப்ட் வரும்போது என்ன மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகும்னா நான் மெட்டாலிக் கேரக்டர் என்ன இன்க்ரீஸ் ஆயிடும். மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீஸ்னா obviously என்ன நான் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகே, டவுன் த குரூப் எப்படி நடக்குது? டவுன் த குரூப் மெட்டாலிக் கேரக்டர் இஸ் இன்க்ரீசிங். அப்போ என்ன நான் மெட்டாலிக் கேரக்டர் இஸ் டிக்ரீசிங். ஸோ நான் மெட்டாலிக் கேரக்டர்னா என்ன? ஆக்சுவலி நான் மெட்டாலிக் கேரக்டர்னா அவங்க எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணும். ஓகே, நான் மெட்டாலிக் கேரக்டர் எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணதுக்கு தான் ரெடியாக இருக்குது. மெட்டாலிக் கேரக்டர்னா அவங்க எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணதுக்கு ரெடியாக இருக்குது. ஓகே, அதுதான் மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் கேரக்டர். ஓகே, கிளியர்? தென் we can move to D block elements. ஓகே, D block elements. என்னடா D block elements? So these are the elements of group 13 to 12. Okay, group 13 to group 12 வரைக்கும் இருக்கிற elements தான் D block elements. Okay, group 3 to 12. Okay, so உங்களுக்கு தெரியும் இதுதான் எங்க போய் yes, இதுதான் 3 to 12 வரைக்கும் இருக்கிற elements தான். இவங்க தான் என்ன block D. Okay, block D, group 3 to group 12 வரைக்கும். ஸோ இவங்க மெட்டலா நான் மெட்டலா மெட்டலாய்ட்ஸா? இவங்க மெட்டலா நான் மெட்டல்ஸா மெட்டலாய்ட்ஸா? இவங்களோட ஸ்பெஷாலிட்டி இவங்க எல்லாருமே மெட்டல்ஸ் தான். ஓகே, இவங்க எல்லாருமே என்ன மெட்டல். ஓகே, இவங்க எல்லாருமே மெட்டல்ஸ் தான். அண்ட் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இவங்களோட காம்பவுண்ட்ஸ் இருக்கும்ல, இவங்களோட அயன்ஸ் இருக்கும்ல, அது எல்லாமே colored compounds இல்லைன்னா colored ion இருக்கும். most of the compounds and most of the ions என்ன எப்படி இருக்கும்? colored இருக்கும். ஓகே, இங்க என்ன நடக்குது? DD transition எல்லாம் நடக்குது. ஸோ அது எல்லாமே D block detail படிக்குது. because D blockனு அப்படி ஒரு சாப்டர் இருக்கு DNF blockனு. ஸோ அங்க டீட்டெயிலா படிக்குது என்ன DD transitionலாம். இப்போ இது வரைக்கும் கிளியர் இல்லை? எல்லாமே மெட்டல் தான். it will show colored compounds or colored ions and என்ன it will show variable oxidation state. okay, sometimes என்ன ஒரு எலிமெண்ட் எடுக்கலாம் A னு. okay, A. so இந்த எலிமெண்ட் என்ன different oxidation, maybe +2 +3 +4. அப்போ various oxidation state show பண்ணும். okay, it will show variable oxidation state. clear இது வரைக்கும் clear and இந்த D block ஓட வேற ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் என்ன இவங்களை கேட்டலிஸ்டா யூஸ் பண்ண முடியும். ஓகே, நமக்கு தெரியும் கெமிஸ்ட்ரியில கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நார்மலி D block எலிமெண்ட்ஸ்ல என்ன பண்ணும்? என்ன கேட்டலிஸ்டா யூஸ் பண்ண முடியும். ஓகே, கேட்டலிஸ்டா யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபெமிலியர் நேம். ஓகே, this is D block is also called transition elements. ஓகே, transition elements இல்லைனா transition metalனு கூப்பிடலாம். ஓகே, transition elements இல்லைனா transition metalனு கூப்பிடலாம். ஓகே, clear? if it is clear, give me a thumbs up. So next, D block elements have general outer electronic configuration. என்ன இதோட general outer electronic configuration தான் n-1d. okay, n-1d 1 to 10 and n is 0 to 2. okay, இதுதான் general electronic outer electronic configuration. they will ask. okay, questionக்கு வரலாம், board examக்கு வரலாம், இல்லைனா நீட்டுக்கு இது ரிலேட்டடா ஏதாச்சும் question வரலாம். okay, n-1d 1 to 10 n is 0 to 2. பட் இங்கேயும் எக்ஸெப்ஷன் இருக்கு. ஓகே, இங்கேயும் எக்ஸெப்ஷன் இருக்கு, அதுதான் palladium. so it is 4d 10 5s0. that's the reason we are writing 0 to 2. generally 1 to 2 தான் எழுதும். ஓகே, generally 1 to 2 தான் எழுதும், but there are some exceptions. okay, clear? then we can move to F block elements. F block elements na enna? So separate periodic table la irundhu separate ungalku paaka mudiyumla, easy ah paaka mudiyum. So adudha ena last electron enga varum? Last electron
F blockல தான் வரும், F subshellல தான் வரும். So இதுதான் நம்மளோட F block. Okay, இந்த F block actually 2 divide பண்ணிருக்கு. Okay, first one is இதுதான் lanthanoids. Okay, first series is lanthanoids or 4F series னு சொல்லலாம். Okay, 4F series, that is lanthanoids. And second one is 5F series னு சொல்லலாம். Okay, இவங்கள என்ன 5F series னு சொல்லலாம். இவங்க தான் என்ன actinoids. Okay, இவங்க தான் என்ன actinoids. So actinoidsல ஜாஸ்தியா radioactive elements தான் இருக்கு. Okay, yes. So guys, are you ready for a question? Guys, ready for a question? La series, AC series. Okay. So guys, are you ready for the question round? Yes ma'am, yes ma'am, yes ma'am, yes ma'am. I can see lots of yes. Then the question is here. Which block of the periodic table contain elements with the general electronic configuration n-2, f1 to 14, n-1, d0 to 1, ns2? So solunga. Yes, I can see Yashwant. Yes, Yashwant, you are right. Very good. So yes, F block elements தான். Okay, இது என்ன F block elements தான். Okay, F block elements ஓட என்ன outer electronic configuration. Then are you ready for the next question, guys? Are you ready for the next question? Yes, Hepzibah. Yes, I can see Hepzibah. Hello Hepzibah. Then the next question is here. Few general names are given along with their valence shell configuration. Mark their incorrect name. Okay, incorrect name. You can mark incorrect name. Hello. Yes, I'm good. I'm good. How are you, Hepzibah? Good evening. So tell me. Halcogen. Halcogen. Okay, chalcogen. Okay. CX ஆயிடுச்சு. Okay, I can understand. எனக்கும் டைப்பிங் மிஸ்டேக் ரொம்ப வரும். நான் டைப் பண்ணும்போது ஃபோன்லலாம் டைப் பண்ணும்போது எனக்கு மிஸ்டேக் வருது. Chalcogens, yes. Okay, you are saying chalcogens. Okay. Yes, correct தான். Chalcogen is the correct answer. Okay, chalcogen. Chalcogenனா என்ன? Chalcogenனா என்னடா? Yes, 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 yes. I can see lots of chalcogens ஓட chalcogenனா என்ன? எந்த family chalcogen? எந்த family? Chalcogen எந்த familyல வருது? Tell me in the chat box. Chalcogen எந்த familyல வருது? Oxygen family. Yes, oxygen familyல தான் chalcogen வருது. So அப்போ என்ன வரும்? NS2, NP, NP4. Okay. Nitrogen family, chalcogen and oxygen family. Clear? Then we can move to next question. I think you all are ready for the next question. The next question is here. Electronic configuration of 4 elements is given below. Which of the following does not belong to same group? Oh ho. So tell me what is the correct answer? Yes, Malayalam. So tell me what is the correct answer? Yes, yes. Nalin, you are also Malayali. So tell me what is the correct answer? Tell me the correct answer. So what is the correct answer?
4. Yes, correct. 4 only. இது எல்லாமே D வருதுல, D வருது. So it is 4 only. Correct answer. Very good. Then we can move to next question. The electronic configuration of few elements is given below. Mark the statement which is not correct about these elements. Okay. So you can see some points here and mark not correct. Okay, not correct means incorrect. இது கொஞ்சம் twisting ஆ இருக்கும். Correct, incorrect. Place எவிடானு? உன்னோட place எங்க? நளின். Tell me what is the correct answer. Everyone is saying 4, 4, 4, 4, 4, 4. So, let's check. Check பண்ணலாமா? Check பண்ணலாமா? Trishur. I'm from Calicut. So, check பண்ணலாமா? So, yes. One is an alkali metal. So, one is this. Alkali metal na NS1 ஆ இருக்கணும். இங்க 3S1 தான் இது correct. இது correct. 3 is a noble metal. Okay, let's see 3. 3 is a noble metal. 3 is this. No, 1 is like 2, 8. Atomic number என்ன வருது? 8, 10 வருது. It is noble gas, not noble metal. Okay, நீ என்ன கேட்டது? Noble metal தான் கேட்டது. யாருடா noble metal? யாருடா noble metal? யாருடா noble metal? யாருடா noble metal? Noble metal is gold, silver and platinum. Okay, gold, silver, platinum. அதுதான் என்ன? Noble metals. Okay, noble metals. Then we can move to next. Which of the most non-metallic element among the following? Which is the most non-metallic element among the following? Non-metallic illada. Illada. So tell me, which is the most non-metallic element among the following? யாருடா non-metallic element இங்க இருக்கிறதுல? So let's check. இது என்ன? Metallic தான். Okay, இது என்ன? Metallic element because N3S1 வருது. 3S1 means this is alkali metal groupல தான் வருது. So next பார்க்கலாம். This is group number. This is 2 and 5. 7 வருது. Yes, it is most. Yes, it is fluorine. Correct answer is this only because it's fluorine. Fluorine is most non-metallic element. Fluorine. Correct. So correct answer is 2. 2. Yes, 2. Yes, 2. F. Okay, then we can move to next question. Let me check next question. Okay, so next. இது வரைக்கும் clear-ஆ? இது வரைக்கும் ஏதாச்சும் doubt இருந்தா கேளுங்க. இது வரைக்கும் ஏதாச்சும் doubt இருந்தா கேளுங்க. And we are moving to next topic. Okay, we are moving to next topic. Clear? So ஒரு 5 minutes break எடுக்கலாமா? ஒரு 5 minutes break. 5 minutes break. 5 minutes break. Okay, so I will give you 5 minutes break. 5, I will give you 10 minutes break. Okay, 10 minutes break. So 10 minutes break எடுத்துக்கோங்க. So correct-ஆ என்ன 6:30க்கு வரணும். Okay, correct-ஆ 6:30க்கு வரணும்.
ஓகே, மார்க் யூ அட்டெண்டன்ஸ். ஓகே, மார்க் யூ அட்டெண்டன்ஸ். லைக் பண்ணுங்க, அப்படிதான் எனக்கு தெரியும். ஓகே, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தது. ஓகே, நீங்கள் லைக் பண்ணுங்க, அப்போ எனக்கு தெரியும் என்ன இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குன்னு. ஓகே,
Hello everyone, hit the like button. Yeah, hit the like button. Yeah, we can start. 1 minute இருக்கு. So hello 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 hello. So attendance proper mark பண்ணனும். எப்படி attendance mark மட்டும் எப்படி attendance mark பண்ண முடியும்? So just go and hit the like button. Okay, then I can understand. Okay, இவ்ளோ students வந்திருக்கு. hello hello லைக் பண்ணுங்க, எல்லாரும் லைக் பண்ணுங்க. ஓகே, only 38 students மட்டும்தான் இருக்கா? only 38 students மட்டும்தான் வந்ததா? this is I'm so sad. okay, we can start. okay, periodic table da. sorry. So we can start. So next we are moving to the topic metals, non-metals and metalloids. Okay, yes, periodic table. So hit the like button, hit the like button guys, then only I can understand எவ்வளோ students வந்திருக்கு. இல்லாம எனக்கு தெரியாதுல்ல எவ்வளோ students வந்திருக்குன்னு. 38 only. So yes, metals, non-metals and metalloids. metals உங்களுக்கு பார்த்தா தெரியும், periodic tableல almost 78% metals தான். ஓகே, metals தான் almost 78% periodic tableல இருக்கு. ஓகே, so non-metals எங்க allocate பண்ணியிருக்கு? yeah, so இதுதான் non-metals. ஓகே, இதுதான் non-metals. ஓகே, இதுதான் non-metals. so ரைட் சைடில் டாப் சைடில் இருந்து ஒரு ஸ்டெப் மாதிரி வருதுல்ல, ஸோ அங்கே தான் என்ன இருக்குது? நான் மெட்டல்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே என்ன இருக்குது? சாரி, இது நான் மெட்டல்ஸ் இல்லை, மெட்டலாய்ட்ஸ். ஓகே, திஸ் இஸ் மெட்டலாய்ட்ஸ். இதுக்கு மேலே தான் என்ன? நான் மெட்டல்ஸ் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் மெட்டலாய்ட்ஸ். ஓகே, சிலிக்கன், ஜெர்மானியம், ஆர்சனிக், ஓகே, டெலூரியம், ஆன்டிமனி எல்லாமே என்ன? அது மெட்டலாய்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சயின்டிஸ்ட் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்டோட கிளாசிஃபிகேஷன் எப்படி இருந்தது? அவங்களுக்கு தெரியாது நான் மெட்டல்ஸ் இருக்கும்னு. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன மெட்டல்ஸ் எலிமெண்ட்ஸை மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்னு கிளாசிஃபை பண்ணியிருக்கு. ஓகே, மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்னு கிளாசிஃபை பண்ணியிருக்கு. ஆனால் சம் எலிமெண்ட்ஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்கு. அப்படின்னா அவங்க என்ன? மெட்டல்ஸோட கேரக்டரும் ஷோ பண்ணும், நான் மெட்டல்ஸோட கேரக்டரும் ஷோ பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் மெட்டலாய்ட்ஸ். அவங்க என்ன சொன்ன? ஓகே, திஸ் இஸ் மெட்டலாய்டு. இவங்க மெட்டல்ஸோட கேரக்டரும் ஷோ பண்ணும், நான் மெட்டல்ஸோட கேரக்டரும் ஷோ பண்ணும். இவங்களை எப்படி கூப்பிடலாம்? நான் மெட்டல்ஸ்னு கூப்பிடலாம் சொன்னேன். ஸோ நம்மளோட மொத்த பீரியோடிக் டேபிள் பார்த்தாலும் என்ன ஆல்மோஸ்ட் 78% என்ன மெட்டல்ஸ் தான். ஓகே, 78% மெட்டல்ஸ் தான். என்ன நான் மெட்டல்ஸ் இங்கே டாப் ரைட் சைடில் கொஞ்சம் நான் மெட்டல்ஸ் இருக்கு, கார்பன், நைட்ரஜன், அப்படி கொஞ்சம் நான் மெட்டல்ஸ் இருக்கு. அண்ட் திஸ் இஸ் மெட்டலாய்ட்ஸ். ஓகே, ஸோ மெட்டல்ஸையும் நான் மெட்டல்ஸையும் நடுவில் யார் இருக்கு? மெட்டலாய்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி நார்மலி எந்த ஸ்டேட்ல இருக்கும்? ஃபிசிக்கல் ஸ்டேட் எப்படி இருக்கும்? சாலிடா, லிக்விடா, கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்குமா? சொல்லுங்க, மெட்டல்ஸோட ஜென்ரல் ஃபிசிக்கல் ஸ்டேட் எப்படி இருக்கும்? மெட்டல்ஸ் எல்லாம் இப்போவுமே என்ன சாலிட் ஸ்டேட்ல, யூ கேன் see metals in the solid stateல. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸும் எக்ஸெப்ட், ஓகே, யார் இருக்கு? மெர்க்குரி இருக்குல்ல. ஸோ மெர்க்குரியோட ஸ்பெஷாலிட்டி என்ன? மெர்க்குரி லிக்விட். எஸ், சாலிட். yes, you will get the note from telegram channels. okay, so subscribe பண்ணா இங்க இருந்து என்ன descriptionல notes இருக்கும், and we will give extra notes, mind maps, everything in the telegram channel. okay,
ஸோ மெர்க்குரிக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு? மெர்க்குரியோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இது லிக்விட் ஃபார்ம்ல தான் இருக்கும். எப்போ? ரூம் டெம்பரேச்சர்ல, நம்மளோட ரூம் டெம்பரேச்சர்ல வாட்டர் மாதிரி இருக்கும். நீங்க மெர்க்குரி பார்த்துருக்கா? நீங்க யாராச்சும் மெர்க்குரி பார்த்துருக்கா? மெர்க்குரி லேப்ல எல்லாம் இருக்கும். ஸோ நான் லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணும்போது ஜஸ்ட் என்ன மெட்டல் வாட்டர் மாதிரி இருக்கு, பட் ரொம்ப வெயிட் இருக்கும். மெர்க்குரிக்கு ரொம்ப வெயிட் இருக்கும், பட் என்ன அது அப்படியே இப்படி நல்லா சில்வர் கலரா இருக்கும். ஓகே, சில்வர் கலர் லிக்விட் மாதிரி இருக்கும் மெர்க்குரி. ஓகே, ஸோ மெர்க்குரி என்ன ஒரு எக்ஸெப்ஷன் தான். ஸோ அது மாதிரி தான் என்ன கேலியம் அண்ட் சீரியம். ஓகே, சீசியம் அண்ட் கேலியம் இவங்க என்ன, இவங்களோட மெல்டிங் பாயிண்ட். ஓகே, நார்மலி மெல்டிங் பாயிண்ட் என்ன, மெட்டலுக்கு ஜாஸ்தி தான் இருக்கும். மெட்டலுக்கு எப்படி இருக்கும்? மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தி தான். தெர்மோமீட்டர்ல பார்த்துருக்கு. ஓகே, தெர்மோமீட்டர் கான்வெக்ஸ், ஓகே மெனிஸ்கஸ், ஓகே கான்வெக்ஸ் மெனிஸ்கஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ இங்க என்ன, இது நார்மலி மெட்டல்ஸ்னா இவங்க என்ன, இவங்களோட மெல்டிங் பாயிண்ட் ஹை மெல்டிங் பாயிண்டா இருக்கும். ஓகே, மெல்டிங் பாயிண்ட் ஹை மெல்டிங், பட் என்ன இவங்களுக்கு கேலியத்துக்கும் சீசியத்துக்கும் என்ன மெல்டிங் பாயிண்ட் லோ மெல்டிங் பாயிண்ட், லைக் 303K அண்ட் 302K தான் இவங்களோட மெல்டிங் பாயிண்ட். அதானது லைக் கையில் வச்சாலே அது என்ன, இந்த பாடி ஹீட் கிடைச்சாலே அது என்ன லிக்விடா கன்வெர்ட் ஆகும், மெல்ட் ஆகும். ஓகே, ஈஸியா மெல்ட் ஆகிடும். ஓகே, அண்ட் நான் மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி சாலிட். ஓகே, சாலிட் இல்லைன்னா கேஷியஸ் ஸ்டேட்ல தான் இருக்கும். நான் மெட்டல்ஸ் சாலிட் ஸ்டேட்ல இருக்கும், இல்லைன்னா என்ன கேஷியஸ் ஸ்டேட்ல தான் இருக்கும். பட் அதுக்கும் என்ன எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ போரோன் அண்ட் கார்பன் அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் தான். ஓகே, ஸோ அண்ட் இவங்களோட ரூம் டெம்பரேச்சர்ல மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? ரூம் டெம்பரேச்சர்ல இவங்க சாலிட் ஸ்டேட்ல தான் இருக்கும், அண்ட் ரூம் டெம்பரேச்சர் வித் லோ மெல்டிங் பாயிண்ட். மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? லோ மெல்டிங் பாயிண்ட் தான். ஓகே, பட் போரோன் அண்ட் கார்பன் எக்ஸெப்ஷன் இருக்கு, ஹை மெல்டிங் பாயிண்ட். கார்பனுக்கெல்லாம் ஹை மெல்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி கேன் மூவ் டு, எஸ், போரோன் ஹாஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட். ஓகே, போரோனோட ஹை மெல்டிங் பாயிண்ட் பாருங்க 2352 கெல்வின். ஓகே, அவ்வளோ இருக்கு போரோனோட மெல்டிங் பாயிண்ட். ஓகே, அதுக்கு ரீசன் என்னன்னா, போரோன் என்ன ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, போரோன் ரொம்ப சின்னதாக இருக்கு. ஸோ அதனால தான் இதோட மெல்டிங் பாயிண்ட் ஹையாக இருக்குது. ஓகே, பிகாஸ் அட்ராக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், நியூக்ளியர் அட்ராக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதனால தான் மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, ஸோ because small atomic size and it forms strong covalent bond with adjacent atom. இங்க எப்படின்னா strong covalent bond form ஆகும். அப்போ அந்த covalent bond என்ன பிரேக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே, அந்த covalent bond பிரேக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். So thus boron atom have close packed structure. ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர் தான் என்ன, க்ளோஸ் பேக்டு ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, இட் இஸ் க்ளோஸ்லி பேக்டு ஸ்ட்ரக்சர் அண்ட் இட்ஸ் சாலிட் ஸ்டேட், therefore large amount of heat is required to break. ஓகே, இவங்களுக்கு என்ன, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்ன, ஸ்ட்ராங் பாண்டிங் தான். அப்போ இந்த பாண்ட் பிரேக் பண்ணணும்னா ஒரு ஹியூஜ் எனர்ஜி, ஓகே, ஒரு ஹியூஜ் எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் இந்த பாண்ட் ஓகே பிரேக் பண்ண முடியும். ஓகே, போரோன் ஆட்டத்துக்கு இடையில ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் இருக்கு. ஸோ இந்த பாண்ட் பிரேக் பண்ணணும்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்கணும். ஓகே, then we can check non-metallic character. Okay, non-metallic character increases as goes left to right. Non-metallic character நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கு. ஸோ பீரியோடிக் டேபிள் பார்த்தா non-metallic characterனா என்ன, எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுறதுக்கு நான் ரெடி, அதுதான் மெட்டல்ஸ். ஓகே, எலக்ட்ரானை டொனேட் பண்ணதுக்கு நான் ரெடியாக இருக்கு. ஓகே, ஸோ அதுதான் மெட்டல்ஸ். அப்போ நான் மெட்டல்ஸ்னா என்ன, ஜஸ்ட் ஆப்போசிட், எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணதுக்கு நான் ரெடியாக இருக்கு, டொனேட் பண்ணதுக்கு நான் ரெடி இல்லை. அதுதான் என்ன நான் மெட்டாலிக் கேரக்டர். அவங்க என்ன எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணதுக்கு ரெடி, ஆனால் டொனேட் பண்ணதுக்கு ரெடி இல்லை. ஸோ லெஃப்ட் டு ரைட். ஓகே, ஏன்னா பீரியோடிக் டேபிளில் பார்த்தா லெஃப்ட் டு ரைட் நான் மெட்டாலிக் கேரக்டர்
increases. Okay, non-metallic character என்ன left to right increase ஆகும். அப்போ metallic character என்ன left to right என்ன ஆகும்? Obviously அது அப்படியே decrease ஆயிடும். Okay, அப்படியே decrease ஆயிடும். Okay, so the element silicon, germanium, arsenic, antimony, tellurium எல்லாமே என்ன இதெல்லாமே metalloids. Okay, so border this line and running diagonal across period. Okay, periodic table உங்களுக்கு பார்த்தா தெரியும். so இவங்க என்ன இவங்க தான் நம்மளோட metalloids. okay, metalloidsக்கு metalloidோட ஸ்பெஷாலிட்டி என்ன? it will show the property of both metal and non-metal. மெட்டலோட ப்ராப்பர்ட்டியும் நான்-மெட்டலோட ப்ராப்பர்ட்டியும் ஷோ பண்ணும். அதுதான் என்ன மெட்டலாய்டு. ஓகே, அதுதான் என்ன மெட்டலாய்ட்ஸ். ஓகே, or we can call semi-metals nu கூப்பிடலாம். okay, semi-metals. semi means partially metal. okay, semi-metals. then here you can see this is metal. இந்த சைடில் இது எல்லாமே metals தான். இது என்ன metalloids, இங்க non-metals. clear? then merit of modern periodic table. so modern periodic table ல ஏதாச்சும் merit and ஏதாச்சும் demerits எல்லாம் இருக்கா? so merits இருக்கு. okay, so modern periodic table என்ன ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி இருக்கு. ப்ராப்பர் மீன்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாம் ஒரு சப்போஸ் என்ன ஃபர்ஸ்ட் குரூப் பார்த்தா அது எல்லாமே மெட்டல்ஸாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் குரூப்பில் எல்லாருமே பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் 1. ஓகே, மெட்டாலிக் கேரக்டராக இருக்கும். அண்ட் அவங்க எல்லாருமே எப்படி இருக்கும்? எஸ், 1 எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ செகண்ட் குரூப் பார்த்தா 2 எலக்ட்ரான் என்ன டொனேட் பண்ணுறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்குது. ஓகே, ஸோ ப்ராப்பர் என்ன ப்ராப்பர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் தான் நம்மளோட modern periodic table. okay, so it is based on some fundamental properties. so எல்லா fundamental properties base பண்ணிட்டு தான் இருக்கு. okay, so and next it gives relation between position and electronic configuration. so சிம்பிளா ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்குல்ல, எப்படி குரூப் கண்டுபிடிக்கலாம், எப்படி பீரியட் கண்டுபிடிக்கலாம்னெல்லாம். ஸோ என்ன ஒரு அட்டோமிக் நம்பர் தந்தா என்ன இதெல்லாமே கண்டுபிடிக்க முடியும். ஸோ inert gas are placed separately. ஸோ உங்களுக்கு பார்த்தா inert gas எப்படி செப்பரேட்டாக பிளேஸ் பண்ணியிருக்குல்ல. ஸோ inert gas இதுதான் inert gas. ஸோ inert gas என்ன செப்பரேட்டாக பிளேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, and same type of element placed together in the form of different block. okay, same type of element placed together. so எல்லா கேரக்டர் சேம் கேரக்டர் வர்றவங்கள எஸ் பிளாக்ல வச்சிருக்கு, சேம் கேரக்டர் இருக்கிறவங்க டி பிளாக்ல இருக்கு, அண்ட் பி பிளாக்லேயும் சேம் கேரக்டர் வர்றவங்க ஏன்னா டி பிளாக்லேயும் இருக்கு. ஓகே, அண்ட் ஈஸி டு ரிமெம்பர், ஈஸியாக அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஐயோ 1 to 118 வர ஈஸியாக ரிமெம்பர் பண்ண முடியாது. பட் ஈஸியாக ஆக்சுவலி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அதெல்லாமே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அண்ட் இட் reproduced. okay, understand, and we can reproduce it. okay, so is it clear guys? is it clear? is it clear? if it is clear, give me a thumbs up everyone. if it is clear, give me a thumbs up. clear now, give me a thumbs up. come on, chat box enna off ஆயிடுச்சா? chat box off ஆயிடுச்சா? நிதிஷ், yes, I can see நிதிஷோட thumbs up பார்க்க முடியுது. பாக்கி எல்லாரும் எங்க போச்சு? சுதேவ், லக்ஷ்மி, yes. okay, so demerits ஏதாச்சும் இருக்கா? so tell me, I will ask you, ஏதாச்சும் demerit இருக்கா? modern periodic tableக்கு ஏதாச்சும் negatives இருக்கா? demerits இருக்கா? limitations இருக்கா? tell me in the chat box. Rudra, tell me in the chat box, Rudra. I'm waiting. So, ஏதாச்சும் demerits. Don Bosco, oh my god, Don Bosco. Yes, Don Bosco. ஏதாச்சும் demerit இருக்கா? Hydrogen, very good. Position of hydrogen, very good. Position of hydrogen. And, என்ன first, லாந்தனாய்ட்ஸையும் ஆக்டினாய்ட்ஸையும் மெயின் பாடியில்
இன்க்ளூட் பண்ண முடியலை. ஓகே, இருக்கு. ஓகே, என்ன சொல்லணும் என்னன்னு. ஓகே, ஸோ என்ன ஆக்சுவலி லாந்தனாய்ட்ஸும் ஆக்டினாய்ட்ஸ்லையும் என்ன மெயின் குரூப்பில் இன்க்ளூட் பண்ண முடியலை. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஏன்னா பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் ஆக்சுவலி என்ன ஹைட்ரஜனோட பொசிஷனும் ஹீலியத்தோட பொசிஷனும் பிரச்சனை தான். ஓகே, ஹைட்ரஜனோட பொசிஷனும் ஹீலியத்தோட பொசிஷனும் பிரச்சனை தான். ஹைட்ரஜன்னா என்ன ஆக்சுவலி 1s1. ஓகே, ஹைட்ரஜன் 1s1. ஸோ ஹைட்ரஜன் லைக் லாஸ்ட் எலக்ட்ரான் எஸ்ல தான் இருக்கு, அதனால எஸ். பட் ஹைட்ரஜன் என்ன ஹைட்ரஜன் இது எல்லாருமே மெட்டல்ஸ் தான். எல்லாருமே என்ன மெட்டல்ஸ் தான். ஃபர்ஸ்ட் குரூப் எல்லாருமே என்ன சொல்லி இருக்கு ஆல்கலி மெட்டல்ஸ். ஆனா ஹைட்ரஜன் மெட்டலாடா? ஹைட்ரஜன் மெட்டலா? ஹைட்ரஜன் மெட்டலா? ஹைட்ரஜன் மெட்டலா? அது டவுட் இல்ல. ஹைட்ரஜன் மெட்டல் இல்ல. ஸோ ஹைட்ரஜனோட பொசிஷன் எங்க இருக்கு? மெட்டலுக்கு மேல இருக்கு. மெட்டலுக்கு மேல இருக்கு, மெட்டலோட ஹெட்ல இருக்கு. ஓகே, அண்ட் ஹீலியம் பார்க்கலாம். ஹீலியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? ஹீலியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2. 1s2 அது எங்க இருக்கு? ஹாலஜன் மேல இருக்கு. சாரி, ஹாலஜன்ல நோபல் கேஸ் மேல இருக்கு. ஓகே, நோபல் கேஸ் மேல இருக்கு. ஸோ அப்போ அது பிரச்சனை ஆயிடுச்சுல. ஓகே, ஸோ ஹைட்ரஜனோட பொசிஷனும் அது ஆக்சுவலி பார்க்கும்போது என்ன இனர்ட் தான். ஓகே, ஹாலஜன் என்ன இனர்ட் தான். ஓகே, ஸோ அவங்களுக்கு லைக் அவங்க டியூப்ளெட் தான். ஹாலஜன் இஸ் ஃபாலோயிங் டியூப்ளெட். ஓகே, ஸோ டியூப்ளெட் ஆனதுனால அது என்ன அது ஸ்டேபிள் தான். அதனால அது எங்கே வச்சிருக்கு என்ன நோபல் கேஸ் மேலே வச்சிருக்கு. ஓகே, ஸோ பட் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தா அது எங்கே வேணும்? இங்கே தான் வரணும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தா. பிகாஸ் NS2 தான் வருது. NS2னா ஆல்கலைன் எர்த் மெட்டல்ல தான் வரும். கிளியரா? கிளியர். ஸோ demeritsum meritsum இருக்கு. So guys, are you ready for the next question round? Question round. We are moving to question round. Okay. So question roundக்கு ரெடி ஆடா? Question roundக்கு ரெடி ஆடா? Question roundக்கு ரெடியா? Come on students, clear ma'am. Okay, question roundக்கு ரெடியா? சொல்லுங்கடா, question roundக்கு ரெடியா? நீங்க ரெடினா first question. Yes ma'am, ready ma'am, ready ma'am. Okay, so correct answer யாரு first சொல்றதோ so நான் அவங்களோட நேம் இந்த போர்டில் எழுதுவேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யாரு கரெக்ட் ஆன்சர் சொன்னாலும் ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஆன்சராக இருக்கணும். ஓகே, ஸோ யாரு ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஆன்சர் சொன்னாலும் அவங்களோட பேர் நான் எங்கே எழுதுவேன்? இந்த போர்டில் எழுதுவேன். ஓகே, அப்போ ரெடி இல்லை? ஸோ போர்டில் நேம் வரணுமா? போர்டில் நேம் வரணுமா? டீல் ஆர் நோ டீல்? டீல் இல்லை. ஸோ first question is here. Okay, first question is here. The characteristics of element X, Y and Z with atomic number respectively 33, 53 and 83. Option A, X and Y are metalloids and Z is a metal. Option B, X is a metalloid, Y is a non-metal and Z is a metal. 3. X and Z are non-metals and Y is metalloid. 4. X, Y, Z are metals. So tell me what is the correct answer? Tell me what is the correct answer? I can see. Yes. So I will. Okay. 2, 3, 1, 2, 3, 4 இல்லையா? ஓகே, ஸோ இங்கே நீங்கள் என்ன படிக்கணும்னா non-metalloids-ஓட atomic number by heart-ஆ படிச்சுக்கோங்க. ஓகே, non-metal-ஓட atomic number by heart-ஆ படித்தா கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ எஸ் எக்ஸ் 33னா அது என்ன? இட்ஸ் அ மெட்டலாய்டு. ஓகே, இது என்ன? ஒரு மெட்டலாய்டு. ஓகே, அண்ட் Y and Z பார்க்கணும். Y and Z-ஓட நம்பர் 53 and 83. 53 and 83
எது வச்சு கால்குலேட் பண்ணலாம்? எது வச்சு? லாஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்குல்ல, மேஜிக் நம்பர் வச்சு என்ன நம்மளோட நோபல் கேஸோட அட்டாமிக் நம்பர் எழுதலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா போதும் ஈஸியாக கிடைக்கும். எஸ், த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2 only. அண்ட் நிதிஷ் தான் கரெக்ட் ஆன்சர் சொன்னது. நிதிஷ் correct answer is option 2. Very good, guys. Then we can move to next question. Are you ready for the next question? Guys, are you ready for the next question? Next question க்கு ரெடியா? ரெடினா thumbs up. ரெடினா thumbs up. ரெடினா thumbs up டா. நிதிஷ் very good. Okay. நிதிஷ் question போட்டு ஒரு like 10 செகண்ட்லயே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். Very good. So then we can move to next question. Yes, I think you all are ready. The next question is here. The group number of the valence electron and valency of an element with atomic number 15 respectively are 60. You can see the options. You can write the option. Group number of valence electron and valency of an element with atomic number 15. Yeah, it's a very easy question. It's a very easy question. It's a very easy question. Shankar is saying 2. Shankari, yes. Shankari is saying 2. Nitish is saying 2. 2. Then. Okay. Let me check. First, who said the answer? Shankari. Okay, I'm writing here Shankari. This is Shankari. Very good, Shankari. Let me check, okay? So, atomic number என்ன? 15 தான். Okay. So, உங்களுக்கு easy என்ன எழுதலாம்? எப்படி எழுதலாம்? Electronic configuration எழுதலாம்ல? So, 1s2, 2s2, 2p, 6, 3s2 இல்லைனா லைக் உங்களுக்கு இப்படியும் எழுதலாம். 2, 8, 5 மெயின் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம். ஸோ குரூப் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? குரூப் நம்பர் அப்போ நீங்கள் 1s2, 2s2, 2p குரூப் நம்பர் 5னா தட் இஸ் 15 தான். ஓகே, 5னா 15 தான். ஓகே, 1s2, 2s2, 2p6, 3s2, 3p எவ்வளோ ஆயிடுச்சு? 10 ஆயிடுச்சு. ஓகே, 3p இது ரெண்டுமே கால்குலேட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது? 5 கிடைக்குதுல்ல. அப்போ 5னா அது கூட 10 போட்டால் என்ன குரூப் நம்பர் கிடைக்கும். குரூப் நம்பர் என்ன? குரூப் நம்பர் இஸ் 15. குரூப் நம்பர் இஸ் 15. நெக்ஸ்ட் என்ன? நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரான்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது? அதுவும் 5 எலக்ட்ரான்ஸ் தான். ரொம்ப சிம்பிள், 5 எலக்ட்ரான்ஸ். அண்ட் ஆஃப்டர் தட் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு அப்புறம் வேலன்சி. வேலன்சினா என்ன? இதுக்கு ஆல்ரெடி 5 எலக்ட்ரான் அதோட ஷெல்லில், அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கு. எவ்வளோ எலக்ட்ரான் கிடைச்சா அது ஸ்டேபிள் ஆயிடும்? 3 more எலக்ட்ரான்ஸ் கிடைச்சா அது ஸ்டேபிள் ஆயிடும்ல. 3 more எலக்ட்ரான்ஸ் கிடைச்சா ஸ்டேபிள் ஆயிடும். எஸ், எஸ். ஸோ 3 more எலக்ட்ரான்ஸ் கிடைச்சா ஸ்டேபிள் ஆயிடும். அப்போ என்ன? சிம்பிள். ஸோ வெரி குட் Shankari, did well. Very good. Then next questionக்கு ரெடியா? நெக்ஸ்ட் questionக்கு ரெடியா guys? நெக்ஸ்ட் questionக்கு ரெடியா? நிதிஷ், Shankari, சுதேவ், லக்ஷ்மி, ருத்ரா ரெடியா? நீங்கள் ரெடின்னு சொன்னால் மட்டும்தான் நெக்ஸ்ட் கொஸ்டின். இல்லைனா we will move to next topic. Ready? Okay. Then next question is here. Similarity in chemical properties of the atoms of element in the group of periodic table is most closely related to option A, atomic number, option B, atomic masses, option 3, number of principal energy level, option D, number of valence electron. One every similarity in chemical properties
of an element, of an atom, element, group, period of the periodic table moves closely to the, okay. Okay, everyone is saying atomic number. Who is saying? Suvid is saying, Sudeep is saying 333. Okay. So, chemical property, ஒரு elementோட chemical property எப்படி எந்த point depend பண்ணியிருக்கும்? அதோட outermost electronல எவ்வளோ, outermost shellல எவ்வளோ electrons இருக்கு அதை depend பண்ணியிருக்கும். ஓகே, அதை depend பண்ணும். chemical properties எதை depend பண்ணும்? outermost shellல எவ்வளோ electrons இருக்கு. Yes, Sudev, yes, now he is saying correct answer. Correct answer is option for number of valence electrons. Okay, outermost shell ல எவ்வளோ electrons இருக்கு அதை depend பண்ணியிருக்கும். Thank you டா. So then we can move to next topic. Okay, next we are discussing about periodic trends. Okay, periodic trends in property of elements. Okay, periodic trends ரொம்ப important. Okay, so there are many observable patterns in physical and chemical properties. Physical and chemical properties க்கு different observable patterns எல்லாம் இருக்கு. So across period, across group அதெல்லாம் தான் நாம next பார்க்க போறது. ரெடியா? So first, okay, so trends across the periodic table. So different trends இருக்கு. Atomic radius, ionization enthalpy, electron gain enthalpy, electronegativity, electron affinity. Guys, I think you all are ready. Then we can move to atomic radius. என்னடா atomic radiusனா? Atomic radiusனா என் கையில் ஒரு ஆட்டம் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. Okay, this is my atom. This is my atom. Okay. Okay, this is my atom. You can see this is my atom. So, இந்த ஆட்டத்தில் என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கு. இதுதான் என்னோட outermost shell. Okay, நியூக்ளியஸ் இருக்கு, outermost shell. So, atomic radiusனா நியூக்ளியஸோட சென்டர்ல இருந்து outermost shell வரைக்கும் எவ்வளோ distance இருக்கு அதுதான் atomic radius. ஓகே, ஸோ சிம்பிளாக சர்க்கிளோட ரேடியஸ் சொல்லணும்ல நாம, அது மாதிரி தான். ஸோ ஏன்னா நியூக்ளியஸோட சென்டர்ல இருந்து, ஓகே, நியூக்ளியஸோட சென்டர்ல இருந்து என்ன outermost shell, ஓகே, outermost shell வரைக்கும் எவ்வளோ distance இருக்கு அதுதான் ஆக்சுவலி atomic radius. சிம்பிள் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஓகே, it is defined as the distance from center of the nucleus, okay, center of the nucleus to the outermost shell having electrons. Clear ஆடா? Clear? ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் சொல்லுங்க. ஓகே, an estimate of atomic size. ஓகே, நமக்கு இது எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? ஓகே, ஒரு ஸ்கேல் எடுத்து, ஓகே, மெஷர்மெண்ட் 3 சென்டிமீட்டர் இருக்கு, இந்த ஆட்டத்தோட ரேடியஸ்னு சொல்ல முடியுமா? இல்லைனா ஓகே, எப்படி மெஷர்மெண்ட் இல்லைன்னா ஸ்கேல் வேண்டாம், வேறு ஏதாச்சும் மெஷர் பண்ணிட்டு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. ஸோ அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி ஆட்டம்னா பார்க்கவே முடியாது, எப்படி ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ண முடியும் இல்லை? ஸோ ஹியர் we will use different method. Okay, we will actually use spectroscopy. Okay, spectroscopy இருக்கு, x-ray diffraction இருக்கு. ஸோ அந்த மாதிரி different method யூஸ் பண்ணிட்டு தான் ஏன்னா ஆட்டத்தோட ரேடியஸ் கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ எப்படி அதுக்கு ஆக்சுவலி 3 methods இருக்கு. ஒன் இஸ் கோவாலன்ட் ரேடியை. ஓகே, 3 different type of atomic radii இருக்கு. ஒன் இஸ் covalent radii, another one is metallic radii, another one is water walls radii. Okay, so 3 different type of atomic radius irukku. Okay, then first we are discussing about covalent radius. என்னடா covalent radius na? So என்ன assume பண்ணிக்கோங்க, so இது ஒரு atom and வேற ஒரு ஆட்டம், இது அதோட சேம் ஆட்டம். ஓகே, ஸோ இதோட சென்டர் இது, ஓகே, இதோட சென்டர் இது, இதோட சென்டர் இது. ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு
divided by 2 பண்ணா okay இந்த distance okay எப்படி distance எடுத்துட்டு d by 2 பண்ணா என்ன கிடைக்கும் d by 2 பண்ணா என்ன கிடைக்கும் ஆட்டத்தோட 1 ஆட்டத்தோட approximate atomic radius not correct atomic radius approximate radius கிடைக்கும் okay approximate atomic radius that is covalent radius okay approximate தான் okay correct அப்படி சொல்ல முடியாது because பார்க்கவே முடியாது okay so ரொம்ப difficult-ஆ கண்டுபிடிச்சது okay so it is the half of the internuclear distance between two covalently bonded எப்படி bond இருக்கணும் covalent radius னா obviously அங்க என்ன bond இருக்கணும் covalent bond இருக்கணும் okay covalently bonded single covalently bonded இருக்கணும் பட் இங்க என்ன single bonded இருக்கணும் double bondum triple bondum கிடையாது single bonded ஆட்டத்துக்கு மட்டும் தான் மெஷர் பண்ண முடியும் clear-ஆ சோ அப்ப எப்படி கால்குலேட் பண்ணலாம் r covalent radius is equal to d by 2 okay for example chlorine molecule இருக்குல்ல so chlorine molecule ஓட distance bond distance actually என்ன 192 picometer தான் so என்ன 1 chlorine ஆட்டத்தோட radius எப்படி எடுக்கும் அதோட half it is almost equal to 99 picometer clear-ஆ 99 picometer clear-ஆ that is the radius of chlorine ஓட radius okay then we can move to next type of radius அது என்ன metallic radius என்னடா metallic radiusனா metallic radiusனா அது metals-ல தான் யூஸ் பண்ண முடியும் okay so பக்கத்துல two metals இருக்கு okay பக்கத்துல two metals இருக்கு அப்போ என்ன அவங்களோட நியூக்ளியஸ் சென்டர்ல இருந்து ரெண்டு ஆட்டத்தோடையும் நியூக்ளியஸ் சென்டர்ல இருந்து என்ன கனெக்ட் பண்ணா ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்கும் d ஓகே சோ d ஓட half எடுத்தா என்ன கிடைக்கும் இந்த ஆட்டத்தோட I will take different color okay இந்த ஆட்டத்தோட radius okay clear so I will explain once more for metals okay for metals we will use metallic radius okay we define the term metallic radius which is taken as half internuclear distance separating the metal cores okay metal cores na enna metal nucleus da metal cores okay so metal cores in the metallic crystals for example the distance between two adjacent copper atom so ரெண்டு adjacent copper atom இருக்குன்னு நினைச்சுக்கோங்க so இவங்க என்ன பக்கத்துல இருக்கு okay so adjacent copper atoms பக்கத்துல இருக்கு so in solid copper is normally solid copper என்ன வரும் it is 256 picometer okay 256 picometer வரும் and metallic radius of copper ஓடது எப்படி அதோட half okay அதோட half எடுத்தா போதும் okay clear-ஆ then we can move to next van der Waals radius so van der Waals radius na enna it is defined as half of the intermolecular distance between two non-bonded atoms of separate molecules okay so I will tell you enna two different molecules irukku okay for example enna hydrogen atom nu edutukonga okay hydrogen atom idu or H2 idu வேற ஒரு H2 okay idu வேற ஒரு H2 so idile eppadi edukumna so இவங்க என்ன actually இவங்க bonded atoms இல்ல இது ஒரு different molecule இது வேற ஒரு different molecule so இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிற என்ன distance இருக்கும் okay இங்க இருந்து இங்க இருக்கிற distance எடுத்துட்டு அதோட half அதுதான் van der Waals radius okay clear-ஆ so இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிற two different molecules okay இது ரெண்டுமே two different molecules தான் so இங்க சென்டர்ல இருந்து எடுத்துடும் so அதோட half clear so இது நாம எப்படி எங்க யூஸ் பண்ணும் normally molecules in solid state okay molecules in solid stateல இருக்கிற molecules okay
and the internuclear distance between two adjacent chlorine atoms, okay, two adjacent chlorine atom of two neighboring molecule in the solid state is 360 picometer. 360 picometer தான் இருக்கு. The van der Waals radius of chlorine is, van der Waals radius என்ன 180 chlorine ஓட, because அதோட half தான், okay, 360 ஓட half, that is 180. So, the internuclear distance between two adjacent hydrogen atom, suppose hydrogen atom எடுத்தா, of two neighboring molecule, okay, two neighboring molecule in solid state, okay, solid state ல இருந்து எடுத்தா என்ன 240 picometer தான் வரும். but hydrogen ஓட, normal hydrogen ஓட radius, van der Waals radius என்ன, that is 120, because அதோட half, okay, 120 தான் வரும். 120 picometer, because அதோட 240 ஓட half, okay, இது வரைக்கும் clear-ஆ? 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 இது வரைக்கும் clear-ஆடா? clear-ஆ? clear-னா thumbs up. நாளைக்கு இல்லடா, next class நாளைக்கு இல்ல, okay. Then we can move to variation in atomic size across period லையும் group லையும், okay. variation in atomic radius group லையும் இருக்கு, period லையும் இருக்கு. எப்படி உங்களுக்கு, நான் இதெல்லாமே ஸ்கூல்ல படிச்சது. ஸோ சொல்லுங்க, what is, எப்படி சேஞ்ச் ஆகும் across periodல atomic radius எப்படி சேஞ்ச் ஆகும், across groupல atomic radius எப்படி சேஞ்ச் ஆகும். ஸோ சொல்லுங்க, tell me the answer in the chat box. increase ஆகுமா, decrease ஆகுமா, groupல increase ஆகுமா atomic radius, groupல decrease ஆகுமா atomic radius. ஸோ சொல்லுங்க. So tell me. groupல என்ன change வரும் atomic radiusக்கு, periodல என்ன change வரும், down the group atomic radius increases. Very good Rudra. Yes Rudra, I will give you 5 star for you. very good. So எதனால, பாக்கி எங்க யாரும் ஆன்சர் போடலையா, யாருக்கும் தெரியாதா? இதெல்லாம் ஸ்கூல்ல எனக்கு 9th நான் படிச்சது, இதெல்லாமே எனக்கு இப்போவும் தெரியும், 9th படிச்சது தான். ஸோ என்ன, down the group atomic size என்ன increase ஆகும், இது ரொம்ப increase ஆயிடுச்சு. down the group என்ன atomic size increase ஆகும், okay. ஆனா okay, down the group என்ன atomic size increase ஆகும், but என்ன along the period எப்படி இருக்கும், along the period along the period atomic size decrease ஆகும். clear-ஆ? கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு, பட் நீங்க பார்த்துக்கோங்க. ஐயோ, ஓகே. ஸோ டவுன் த குரூப் என்ன ஆகுது, டவுன் த குரூப் என்ன ஆகுது, டவுன் த குரூப் atomic size increases, okay, increases, okay. and along the period எப்படி இருக்கு, along the period atomic size decreases, okay, atomic size decrease ஆயிடும். அதுக்கு ரீசன் என்ன, ரீசன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகே. ஸோ லெஃப்ட் டு ரைட் வரும்போது என்ன, period number same தான், period number same, okay. suppose I am taking period 1, okay. period 1ல எப்படி நடக்கும், ஸோ அங்க எவ்வளோ ஷெல் நம்பர் சேம் தான் வரும், ஓகே. ஷெல் நம்பர் குரூப் 1ல, சாரி பீரியட் 1ல 1 ஷெல் தான் இருக்கும், பீரியட் 2 கம்ப்ளீட்டா 2 ஷெல் தான் இருக்கும், பீரியட் 3 கம்ப்ளீட்டா 3 ஷெல் தான் இருக்கும், பீரியட் 4 கம்ப்ளீட்டா 4 ஷெல் தான் இருக்கும், ஓகே. ஸோ
பர்டிகுலர் பீரியட் பார்த்தா அதில் எல்லாமே சேம் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் தான் இருக்கும். சேம் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும்போது என்ன அங்கே என்ன இன்க்ரீஸ் ஆகுது? நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஷெல் நம்பர் சேம் தான். ஓகே, ஷெல் நம்பர் சேம் தான், நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது மீன்ஸ் என்ன? எலக்ட்ரான்ஸை கொஞ்சம் கூட அட்ராக்ட் பண்ணும். ஓகே, அட்ராக்ட் பண்ணும். அப்போ ஒப்வியஸ்லி என்ன? சைஸ் டிக்ரீஸ் ஆகிடும். ஓகே, அப்போ என்ன? சைஸ் டிக்ரீஸ் ஆகிடும். ஓகே, அட்ராக்ட் பண்ணும். லெஃப்ட் டு ரைட் போகும்போது என்ன இன்க்ரீஸ் ஆகும்? நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஓகே, அப்போ என்ன? சைஸ் டிக்ரீசஸ். டவுன் த குரூப் எப்படி நடக்குது? டவுன் த குரூப் number of shells increases. okay, number of shells increases. அப்போ என்ன? ஈஸியா number of shells increasing means actually இங்க நியூக்ளியர் சார்ஜும் இன்க்ரீஸ் ஆகுது. பட் என்ன? நியூக்ளியர் சார்ஜும் சைஸும் பார்க்கும்போது அது நல்லிஃபை ஆகி போகுது. ஓகே, கிளியர்? இது வரைக்கும் கிளியரா? எலக்ட்ரான் அட்ராக்ஷன், இன்டர் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஓகே, வெரி குட். ஸோ across a period, ஒரு பீரியட்ல எப்படி நடக்குது? நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் ரிமைன் சேம். ஓகே, நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் எப்படி? சேமா இருக்கும். ஓகே, நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் என்ன? சேமா இருக்கும். பட் நியூக்ளியர் சார்ஜ் இங்கே என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. பீரியட்ல நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது மீன்ஸ் அது நல்லா அட்ராக்ட் பண்ணும். ஓகே, எலக்ட்ரான்ஸை நல்லாவே அட்ராக்ட் பண்ணும். ஓகே, அப்போ ஒப்வியஸ்லி என்ன? சைஸ் கம்மி ஆயிடும். ஓகே, சைஸ் டிக்ரீசஸ். ஓகே, அட்டோமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ் across period. ஓகே, ஸோ மேக்ஸிமம் சைஸ் எங்கே இருக்கும்? பீரியோடிக் டேபிள் பார்த்தா, அட்டோமிக் சைஸ் பார்த்தா மேக்ஸிமம் சைஸ் எங்கே இருக்கும்? ஆல்கலி மெட்டல்ஸ்க்கு தான் மேக்ஸிமம் சைஸ் இருக்கும். ஓகே, ஆல்கலி மெட்டலுக்கு மேக்ஸிமம் சைஸ் இருக்கும். அப்போ ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்க்கு அது கொஞ்சம் கூட சைஸ் கம்மி ஆகிடும். ஓகே, கொஞ்சம் கூட சைஸ் கம்மி ஆகிடும் ஆல்கலி மெட்டலை விட. அண்ட் என்ன? ஹாலஜன்ஸ். ஓகே, ஹாலஜன்ஸ் தான் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே, ஹாலஜன்ஸ்க்கு தான் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே, மினிமம் சைஸ் எங்கே பார்க்கலாம்? ஹாலஜன்ஸ்க்கு பார்க்கலாம். அப்போ மேம் எனக்கு ஒரு டவுட், நோபல் கேஸ் அதுக்கும் அங்கே தானே, அதுக்கும் அப்புறம் தானே யார்? நோபல் கேஸ். அப்போ நோபல் கேஸ்க்கு தான் சைஸ் கம்மியாக வரணும்ல. என்னன்னா அதுக்கு ரீசன் ஐ வில் டெல் யூ. ஓகே, நோபல் கேஸோட என்ன அட்டோமிக் சைஸ் நம்ம வாண்டர் வால்ஸ் ரேடியஸில் தான் எடுக்கும். ஐ வில் டெல் யூ ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இன் அ குரூப், ஓகே, இன் அ குரூப் வி கேன் டிஸ்கஸ். குரூப்பில் எப்படி இருக்கும்? குரூப்பில் டவுன் த குரூப் எப்படி? அட்டோமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ். அட்டோமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்ன? ஒப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசன் ஷெல் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஷெல் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால டவுன் த குரூப் அட்டோமிக் size, okay, atomic radius increases. Atomic radius increases from top to bottom. Okay, and number of shell increases and nuclear charges also. I already mentioned that nuclear charge increase ஆகுது. ஆனால் ஷெல்லோட சைஸும் நியூக்ளியர் சார்ஜும் பார்க்கும்போது என்ன? நியூக்ளியர் சார்ஜ் nullify பண்ணலாம். அவ்வளோ பெருசு தான் ஷெல். ஓகே, ஸோ increases the number of shell predominate. Okay, it will predominate over nuclear charge. Okay, increase in nuclear charge. ஸோ அதனால தான். கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? ரிப்பல்ஷன், எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் கிளியர். தென் அட்டோமிக் ரேடியஸ் across பீரியடில் எப்படி அட்டோமிக் ரேடியஸ் வேரி ஆகுது? ஸோ பாருங்கள், லித்தியம், பெர்லியம், போரோன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் இருக்குது. அண்ட் சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம், சிலிக்கன், ஃபோஸ்ஃபரஸ், சல்ஃபர், குளோரினும் இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள் பீரியடில் எப்படி வேரி பண்ணுது, குரூப்பில் எப்படி வேரி பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப்பும் இருக்குது அண்ட் 17th குரூப்பும் இருக்குது. கிளியர்? இது வரைக்கும் கிளியரா? noble gases size increases. Yes, adukku I will tell you that when you compare halogen and noble gas, size of noble gas is more than halogen. adukku reason enna na
என்ன அதுக்கு ஹாலஜன் நோபல் கேஸோட என்ன சைஸ் அட்டோமிக் ரேடியஸ் எப்படி மெஷர் பண்ணும்? வான் டெர் வால்ஸ் அட்டோமிக் ரேடியஸில் தான் மெஷர் பண்ணும். வான் டெர் வால்ஸ் அட்டோமிக் ரேடியஸ் ஆக்சுவலி ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஓகே, கிளியர்? தென் we can move to next. Yeah, here and I want to mention this. இது ஆக்சுவலி உங்களோட என்சிஆர்டியில் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த டேபிள் உங்களோட என்சிஆர்டியில் கொடுத்துருக்கு. என்சிஆர்டியில் ஒரு டாட் போட்டாலே நீங்கள் அது படிச்சிருக்கணும். ஓகே, என்சிஆர்டியில் சப்போஸ் ஒரு டாட் வந்திருக்கு, அந்த டாட் வேற இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அப்போது இது எல்லாமே படிச்சே ஆகணும். இந்த வேல்யூஸ் எல்லாமே படிச்சே ஆகணும். ஓகே, கிளியர்? ஸோ என்சிஆர்டியில் இந்த வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ it is important, no doubt. NCERT-ல எந்த வந்தாலும் அது இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, லாஸ்ட் 2025ல கொஸ்டின் பேப்பர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, ஸோ NCERT-ல எது வந்தாலும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இது ஆக்சுவலி இந்த டேபிள் இம்பார்ட்டன்ட் தான், நீங்கள் படிச்சே ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் யூ கேன் சி கிராஃபும் இருக்குது. ஓகே, அட்டோமிக் நம்பர் அண்ட் அட்டோமிக் ரேடியஸ், lithium, beryllium, boron, carbon, nitrogen, oxygen, period வைஸும் group வைஸும் என்ன இருக்கு. கிளியர்? இது வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? then we can move to noble gas and halogen. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கு noble gas and halogen. I will explain. so நோபல் கேஸ் அண்ட் ஹாலஜனோட அட்டோமிக் ரேடியஸ் பார்த்தா நோபல் கேஸ் தான் அந்த அந்த எண்டில் வருதுல்ல. ஸோ நோபல் கேஸ் தான் லாஸ்ட் குரூப் இல்லை, நோபல் கேஸ் தான் லாஸ்ட் குரூப். அப்போ என்ன நம்ம பார்க்கும்போதே எக்ஸ்பெக்ட் எப்படி பண்ணும்? லாஸ்ட் தான் வருது, அப்போ சைஸ் சின்னதாக இருக்கணும் ஹாலஜனை விட, அப்படி தானே? பட் ஆனால் அப்படி இல்லை. ஓகே, ஸோ atomic radius of noble gas is larger than that of halogen. ஹாலஜனை விட atomic radius யாருக்கு ஜாஸ்தி? யாருக்கு ஜாஸ்தி? noble gasக்கு ஜாஸ்தி. why? because noble gases are, நமக்கு தெரியும் noble gases என்ன? மோனோ அட்டோமிக் தான். மோனோ அட்டோமிக்னா அவங்களுக்கு யாரும் எலக்ட்ரான் யாருக்கும் டொனேட் பண்ணதும் அவங்க தயார் இல்லை, இல்லைனா எலக்ட்ரான் யாருக்கிட்ட இருந்தும் அக்செப்ட் பண்ணதுக்கும் அவங்க ரெடி இல்லை. பிகாஸ் அவங்க ஆல்ரெடி ஸ்டேபிள் தான். ஓகே, பிகாஸ் அவங்க ஆல்ரெடி ஸ்டேபிள் தான். ஸோ இங்கே நாம் என்ன வான் டெர் வால்ஸ் ரேடியஸில் தான் என்ன நோபல் கேஸோட ரேடியஸ், ஓகே, நோபல் கேஸோட அட்டோமிக் ரேடியஸ் கால்குலேட் பண்ணும். ஓகே, வான் டெர் வால்ஸ் ரேடியஸ் வச்சு தான். ஓகே, to express atomic radius which is greater than covalent radius. ஆனா halogens எப்படி? halogens எப்படி? halogensக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அவங்க என்ன? கோவாலண்ட் ரேடியஸ். கோவாலண்ட் ரேடியஸும் வான் டெர் வால்ஸ் ரேடியஸும் பார்க்கும்போது வான் டெர் வால்ஸ் ரேடியஸ் கிரேட்டராக இருக்கும், கோவாலண்ட் ரேடியஸ் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, கோவாலண்ட் ரேடியஸ் கம்மியாக தான் இருக்கும், வான் டெர் வால்ஸ் ரேடியஸ் என்ன பெருசாக இருக்கும். ஓகே, then can I give you one question? question time. question time. question question. யாரு ரெஸ்பான்ஸ்? எஸ் மேம். ஓகே, நிதிஷோட ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் இருக்கு, வேற யாரும் ரெஸ்பாண்டே பண்ணல. ஓகே, எஸ். then here is the question. R van der Waals, okay, this is R. Okay, R van der Waals is option A, half of the bond length. Option B, twice the bond length. Option C, half the internuclear distance between center of nuclei of two non-bonded atom of adjacent molecule in a solid state. Option 4, half the distance between the nuclei of two nearest atom in the metallic lattice. Van der Waals.
Yes, Yashwant. Yes, you're right. Correct answer is 3 only. என்ன von Rols na என்ன half internuclear distance between center of nuclei of two non-bonded atom of adjacent molecule in solid state. Wow. Sujisha. Yes, I can see Sujisha, freak Sujisha. Okay. Then we can move to ionic bond. Okay da. என்னடா ionic bond na? Ionic bond na என்ன? So ions இருக்கும்ல, நம்ம ஆல்ரெடி கேட்டையான் இருக்கு, அனியான் இருக்கு. எலக்ட்ரான் கம்ப்ளீட்டா டொனேட் பண்ணி இல்லனா எலக்ட்ரான் கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணா அது அயனிக் பாண்ட் வரும். அங்க அயனிக் பாண்ட். எல்லாரும் எப்படி அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணனும்? எப்படி அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணனும்? லைக் தி செஷன். ஓகே, hit the like button. Hit the like button. அப்பதான் எனக்கு தெரியும் ஓகே இவ்வளவு ஸ்டூடண்ட் இருந்தது. So okay, so ionic radius. The ionic radii can estimate by measuring the distance between cation and anion. So நமக்கு தெரியும் கேட்டையானும் இருக்கு. கேட்டையான்னா என்ன? சின்னதா இருக்கும். ஓகே, நார்மல் நியூட்ரல் ஆட்டத்தை விட கேட்டையான் சின்னதா இருக்கும். பிகாஸ் என்ன? கேட்டையான்னா இட்ஸ் ஆல்ரெடி டொனேட் ஒன் எலக்ட்ரான், ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான். ஓகே, ஆனியான்னா என்ன? அதோட நார்மல் ஆட்டத்தை விட பெருசா இருக்கும். ஓகே, ஆனியான்னா நார்மல் ஆட்டத்தை விட பெருசா இருக்கும். ரீசன் என்ன? பெருசா இருக்கிறதுக்கு ரீசன் என்ன? பிகாஸ் இட்ஸ் அக்செப்ட் எலக்ட்ரான்ல. ஸோ இதோட இது கேட்டையான், இது ஆனியான். ஸோ இதோட சென்டர் இந்த பாயிண்ட். ஸோ இதோட ஹாஃப். இது கேட்டையானோட, இது ஆனியானோட. கிளியர்? கிளியர்? அதுதான் என்ன? அயனிக் ரேடியை இல்லைன்னா அயனிக் ரேடியஸ்னு சொல்லலாம். கிளியர்? எக்ஸ்ட்ரா இ. எக்ஸ்ட்ரா இ எங்க இருக்கு? ஸோ இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் தான். ஓகே, ஸோ இது ஆனியான், இது கேட்டையான். ஸோ இன் ஜென்ரல் த அயனிக் radii of element exhibit the same trend as the atomic radii. So same trend na eppadi? So நீங்க ஒரு periodic table எடுத்துக்கோங்க. left to right atomic radius க்கு என்ன நடக்கும்? left to right atomic radius decreases. Okay, atomic radius decreases. So ionic radius will also decreases. Okay, atomic radius ஓட same trend தான் ionic radii க்கும் இருக்கு. Okay, so left to right periodic table left to right பார்த்தா என்ன? அதோட size என்ன ஆகுது? decrease ஆகுது. Okay, ionic radii ஓட size decrease ஆகுது. down the group என்ன நடக்குது? down the group atomic size increase ஆகுது. அது மாதிரி தான் ionic size increase ஆகுது. கிளியரா? கிளியர்? கிளியர்? ஓகே. ஸோ கேட்டையானா ஆனியானா ஸ்மாலர்? ஆல்ரெடி சொல்லிட்டேன். பேரண்ட் ஆட்டத்தை விட கேட்டையான் ஸ்மாலராக இருக்கும். அண்ட் பிகாஸ் என்ன? அது ஆல்ரெடி டொனேட் எலக்ட்ரான் இல்லை, நியூக்ளியர் சார்ஜ் அப்போ என்ன ஜாஸ்தியாக இருக்குது, அப்போது ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணும். ஸோ த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இஸ் ஹை இன் கேட்டையான். ஓகே, ஸோ சைஸ் ஆஃப் ஆனியான் எப்படி இருக்கும்? பேரண்ட் ஆட்டத்தை விட லார்ஜராக இருக்கும். ஓகே, லார்ஜர் தேன் பேரண்ட் ஆட்டம். because the addition of one or more electron would be result increase in the repulsion. So இங்க already electrons இருக்கு. okay, protonum இருக்கு. so இங்க ஒரு extra ஒரு electron வரும்போது negative repulsion obviously இருக்கும்ல. அப்போ என்ன? ஈஸியா அதோட size increase ஆயிடும். okay, size increase ஆயிடும். clear? yeah, you can see here sodium ஆட்டத்தோட size, okay, radius 186 picometer தான். okay, sodium ஆட்டத்தோட radius. hi Vasant, hello Vasant, Rudra, yes. so sodium ஆட்டத்தோட size 186 picometer. ஆனா sodium அயனோட radius அது 95 picometer. just பாருங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஓகே, ஸோ மெக்னீஷியத்தோட ரேடியஸ் என்ன? 160 picometer. ஆனால் மெக்னீஷியம் 2+ ஓடது 72 picometer. ஓகே, அண்ட் ஃப்ளூரின் ஆட்டத்தோட ரேடியஸ் ஆட்டம். ஓகே, ஃப்ளூரின் ஆட்டத்தோட ரேடியஸ் இஸ் 64 picometer. ஆனால் ஃப்ளூரின் ஆனயோனோட ரேடியஸ் இஸ்
136 பைக்கோமீட்டர் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் அது மாதிரி தான் குளோரின் ஆட்டத்தோட ரேடியஸ் இஸ் 99 பைக்கோமீட்டர். பட் குளோரின் ஆனையானோட ரேடியஸ் இஸ் 181 picometer. Okay, 181. It's huge. Is it clear? If it is clear, give me a thumbs up. Almost half. If it is clear, give me a thumbs up, da. Yes. Then we are moving to effective nuclear charge. Okay, என்ன effective nuclear charge na? So, என்ன electronic நியூக்ளியஸில் ப்ரோட்டான்ஸ் இருக்கும். ப்ரோட்டானோட சார்ஜ் பாசிட்டிவ். ஸோ கம்ப்ளீட்டாக நியூக்ளியஸோட சார்ஜ் பாசிட்டிவ்னு சொல்லலாம். எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நெகட்டிவ். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கிற நியூக்ளியஸ் இந்த எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அட்ராக்ட் பண்ணும். அந்த எபிலிட்டி தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். த ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் experienced by an electron in a multiple electron atom. So multiple electrons இருக்கும்ல. So suppose ஹைட்ரஜனுக்கு தான் 1 எலக்ட்ரான் இருக்கு, ஹீலியத்துக்கு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ இவங்களை எல்லாரையும் என்ன அட்ராக்ட் பண்ணணும், இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த எபிலிட்டி இல்லைன்னா அந்த சார்ஜ், அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னு சொல்லுவேன். ஓகே, yes, obviously this is useful in D and F block மட்டும் இல்ல, and it is useful in coordination compounds. This chapter is useful in P block elements, so it is very important chapter. Next is shielding or screening effect. Okay, so என்னடா shielding or screening effect na? So in an atom, okay, so I will show you screening illana. ஒரு ஆட்டம் இருக்கு. இது இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஷெல். ஓகே, சென்ட்ரல் இல்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது நியூக்ளியஸ். ஓகே, இது என்ன? இது நியூக்ளியஸ். ஐயோ, ஓகே, இது நியூக்ளியஸ். ஸோ இங்கே என்ன இருக்குது? எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 1 எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுலேயும் 1 எலக்ட்ரான் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ வாட் வில் ஹேப்பன்? இந்த 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 நியூக்ளியஸ் இந்த எலக்ட்ரானையும் அட்ராக்ட் பண்ணும், இந்த எலக்ட்ரானையும் அட்ராக்ட் பண்ணும், இந்த எலக்ட்ரானையும் அட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த நியூக்ளியஸ் எல்லா எலக்ட்ரானையுமே அட்ராக்ட் பண்ணும். ஆனால் உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரானோட சார்ஜ் நெகட்டிவ். ஸோ இங்கே என்ன நடக்கும்? இந்த எலக்ட்ரான் பக்கத்தில் என்ன நடக்கும்? ரிப்பல்ஷன் நடக்கும். ஓகே, இங்கே என்ன நடக்கும்? இங்கே நடக்கிறது ரிப்பல்ஷன். ஓகே, எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன? நெகட்டிவ் சார்ஜ். அப்போ நெகட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் வந்தால் அங்கே ரிப்பல்ஷன் நடக்கும். ஓகே, அப்போ இங்கே என்ன நடக்குது? இங்கே ரிப்பல்ஷன் தான் நடக்குது. ஓகே, இங்கே எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் நடக்குது, இங்கேயும் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் நடக்குது. அப்போது இந்த டைரக்ட் இங்கே இருக்கிற நியூக்ளியர் சார்ஜ், ஓகே, அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் டைரக்டாக என்ன அவங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து அட்ராக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் இங்கே ரிப்பல்ஷன் நடக்குதுல்ல. இங்கே ரிப்பல்ஷன் நடக்கும்போது அது என்ன கொஞ்சம் சைடில் ரிப்பல்ஷன் கம்மி ஆகிறதுக்கு டிஸ்டன்ஸ் மேக்ஸிமமாக மாறுற மாதிரி இருக்கும். ஓகே, டிஸ்டன்ஸ் மேக்ஸிமமாக ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன? ப்ராப்பர் நியூக்ளியர் சார்ஜ் கிடைக்காது அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கு. ஓகே, ப்ராப்பர் நியூக்ளியர் சார்ஜ் கிடைக்காது யாருக்கு? அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கு. கிளியரா? ஸோ அதுதான் ஷீல்டிங் இல்லைன்னா ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். ஓகே, ஸோ ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இங்கே ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால இங்கே என்ன ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். ஓகே, அதனால தான் ஷீல்டிங் இல்லைன்னா ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, கிளியர்? we can read. Okay, in atom with a higher atomic number, okay, higher atomic number இருந்தா தான் இது நடக்கும். Okay, higher atomic number, the inner electrons partially shield.
partially shield, or we can say partially repel. Okay, partially shield the attractive force of nucleus. அப்ப என்ன decrease ஆயிடும், attractive force என்ன கம்மி ஆயிடும். ஓகே, ஸோ நியூக்ளியஸும் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரானும் என்ன அட்ராக்ஷன் கம்மி ஆயிடும். அதுக்கு காரணம் என்ன, ரிப்பல்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரிப்பல்ஷன் ஆஃப் electrons. Okay, so the outer electron do not experience, okay, do not experience the full attraction of the nucleus. அப்ப என்ன complete attractionும் கிடைக்காது, because அங்க repulsionும் நடக்குதுல்ல. so அதுதான் என்ன screening இல்லனா shielding effect. Clear? If it is clear, give me a thumbs up da, thumbs up, thumbs up, thumbs up, thumbs up. If it is clear, give me a thumbs up. Give me thumbs up. Okay, Yashwant only listening. Sudev, yes, Sudev is also there. Nitish, yes, Nitish is there. Okay, I'm taking attendance now. Next topic is isoelectronic species. இது previous NEET question paperல வந்திருக்கு, isoelectronic species question. So hi Vasant, Vasant is also there, but I can't see Vasant's message. Only hi ma'am. Vasant என்ன Vasant ரெஸ்பாண்டே இல்லை, பார்க்கவே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஹாய் மேம் சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சா? ஸோ எஸ், ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ். என்னடா ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ்னா, ஸோ இது ப்ரீவியஸ் கொஸ்டினில், ப்ரீவியஸ் நீட் கொஸ்டினில் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ஐ திங்க் லாஸ்ட் 2025லேயும் திஸ் ரிலேட்டட் கொஸ்டின் இருந்தது. ஓகே, same number of electrons, okay, atoms இல்லனா ionsக்கு same number of electron வந்தா அதுதான் isoelectronic species. okay, atom இல்லனா என்ன, atom or ions having same number of electron, that is, hi kutti kutti, yes, I can see kutti kutti, Motilal, yes, hi hi, good evening. So isoelectronic species, atom and ions which contain same number of electron. இங்க என்ன இருக்கும், same number of electrons வேணும். For example, O2 minus, F minus, Na minus. Let's check. O2 minus னா என்ன, O2 minus னா oxygenோட atom, oxygenல 8 electrons இருக்கும். So 2 minus, அப்போ இப்போ என்ன, total 6 electron தான் இருக்கு. Fluorine, சாரி மைனஸ் தானே, ப்ளஸ் இல்லை, மைனஸ்னா அக்செப்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ O2 மைனஸ், O2 மைனஸ்னா என்ன, ஆல்ரெடி ஆக்சிஜன்னா என்ன, ஆக்சிஜனோட அட்டோமிக் நம்பர் 6. ஸோ ஆக்சிஜன் என்ன பண்ணுவேன், ஸோ 2 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுவேன். ஓகே, 2 எலக்ட்ரான்ஸை, oxygenோட atomic number 10, so it will accept 2 electron. So accept 2 electron means now இப்போ total எவ்வளோ electrons இருக்கு, so total 10 ஆயிடுச்சு. இப்போ ஓகே, O2 minusக்கு 10 because oxygenோட atomic number or number of electron is 8. so இது என்ன, 2 minusனா 2 electrons accept பண்ணியிருக்கு, again gain பண்ணியிருக்கு. F minusனா fluorineோட atomic number is 9. so fluorine என்ன, 1 electron gain பண்ணியிருக்கு. so minus 9 minus, that means 10. okay, so Na plusனா சோடியத்தோட atomic number 11. so Na plusனா 1 electron donate பண்ணியிருக்கு. so now இப்போ எவ்வளோ electrons இருக்கு, 10 electrons. magnesium Mg2 plus னா என்னடா, magnesium atomic number 12. so 2 plus னா 2 electrons என்ன donate பண்ணியிருக்கு. அப்போ இப்போ எவ்வளோ electrons இருக்கு Mg2 plusக்குள்ள, இங்கே பார்த்தா எல்லாத்துக்குமே same number of electrons. okay, but different species, different என்ன, different anions, cations, atoms எல்லாமே இருக்கும். பட் அதுக்கு என்ன, same number of electron வந்தா அதுதான் isoelectronic species. லாஸ்ட் 2025லேயும் this related question இருந்தது. okay, then I will give you one questionக்கு ரெடியா, question time.
Okay, neon with this. Okay. Question ready or question time? Clear, ma'am? Yes, clear. Okay. So then I will give you a question. Okay. Question is here. So, யார் ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஆன்சர் சொன்னாலும் நான் உங்களோட பேர் இந்த போர்டில் எழுதுவேன். ஸோ யார் கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொன்னாலும் அவங்களோட பேர் நான் இங்கே எழுதுவேன். ஸோ question, which of the following statements regarding the variation of atomic radii in the periodic table is not true, incorrect statement. Okay. Option A, in group there is a continuous increase in size with the increase in atomic number. Option B, in 4F series there is a continuous decrease in size with increase in atomic number. Option 3, the size of inert gases is larger than halogen. Option 4, in third period the size of atom decreases with increase in atomic number. So tell me, not true. Okay, incorrect. Oh, here I can see. Who said first? Yashwant. Okay, I'm writing Yashwant's name. Everyone is saying that only. Yashwant. Very good, Yashwant. Very good. Good. Let me check. Okay, I don't know. Okay, sorry. So, which of the following statement is incorrect? Not true. Okay, not true means incorrect. In a group, there is continuous increase in size. Okay, group la continuous increase in size with increase in atomic number. Yes, group la appadi dhaan nadakum. It is correct. Okay. In 4F series, there is a continuous decrease in size with increase in atomic number. Yes, it is true. It is also true. அதுக்கு reason என்னன்னா, இதுக்கு reason என்ன? இதுக்கு reason என்ன? இதுக்கு reason என்ன? Reason, tell me. Nobody is saying reason. Contraction. Okay. So, என்ன 4F series-ல contraction, lanthanoid contraction, actinoid contraction தெரியும்ல. So, 4S series-ல என்ன நடக்குது? Lanthanoid contraction நடக்குது. So, அதுதான் size decrease ஆகிறதுக்கு reason. Okay. Yes, shielding effect. Very good. It is also correct. Shielding effect நாலதான். Very good. I can see your answers. Very good. Yes, lanthanoid contraction. Very good. Rudra, shielding effect. Yes, very good. Across period, that is also correct. Across period is also correct. Yes. You are also saying all the points. Okay. Reasons also you are giving. I'm so happy. So third, the size of inert gas is larger than halogen. We already discussed this. Inert gas size is more than halogen. This is also correct. Then this will be wrong. So, in third period, the size of atom increases with increasing atomic. Third period la eppadi? No. Period wise paatha eppadi irukum? Size kammi aidum. So, the correct answer is option 4. Then I will give you next question. Guys, are you ready for the next question? Guys, are you ready for the next question? Ready na? I will show you next question, okay? And I will write your name also. Who is giving the answer first? I will write their name. Okay. K plus and Cl minus ion are isoelectronic. Which of the statement is not correct? The incorrect statement. Both K plus and Cl minus ion contain 18 electrons. Option B is both K plus and Cl minus ions having same configuration. Option 3 is K plus ion is bigger than Cl minus ion in ionic size. Fourth one, Cl minus ion is bigger than K plus ion. So tell me what is the correct answer, okay? Kuti is saying 3, Yashwant is saying 3.
3, ma'am. Just miss. Now Yashwant. Yashwant is saying 3. Let me check. I want to check. Okay, everyone is saying 3 only, but Rudra is saying 1, I think. Motilal, MS. On with Sudhir. Sudhir, enga poiche? Paakave illana? Yashwant. So, Yashwant give correct answer, I think. Everyone is saying 3 only. Let me check. K plus and Cl minus ion are isoelectronic. Yes, let me check. K plus na atomic number 19. 19 la irundhu enna 1 electron போயிடுச்சு. அப்போ 18. Chlorine minus means 17. Chlorine oda atomic number 17. So minus means 1 electron gain பண்ணிருக்கு. இதுவும் 18. So let me check. Both K plus and Cl minus ion contain 18 electrons. Yes, this is correct. Correct statement. Both K plus and Cl minus ion have same configuration. Yes, இது same configuration தான். 1s2 2s2 2 pieces அப்படி எழுதுனா same configuration தான் வரும். Correct. K plus ion is bigger than Cl minus ion. K plus ion is bigger than Cl minus ion. K plus ion is bigger than Cl minus ion. No. It is wrong. K plus ion is not bigger. K plus ion is smaller. K plus ion is smaller than Cl minus ion because it is a cation. You know, cation are smaller. But anions பெருசா இருக்கும். Cl minus ion is bigger than K plus. Yes, this is correct. So the correct answer is 3. Clear? Yes, Vasant, very good. Itachi Uchiha. Oh my god, Naruto fans. I can see here Naruto fan. Hey, biology, Nana. Itachi. I can see Naruto fans here. Oh my god. I'm also an anime fan. So we can move to next question. Guys, are you ready? Like, எல்லாருமே என்ன attendance mark பண்ணணும். எப்படி mark பண்ணணும் attendance? Go and hit the like button. அப்போ எனக்கு தெரியும் எவ்வளோ students இருந்தது கிளாஸ்லன்னு. Okay? So go and hit the like button. Okay? I like Hitachi and I like Naruto. You know, my phone wallpaper is also Naruto. Okay, everyone is ready? Then I will give you next question. Which of the following group represented a collection of isoelectronic species? Okay, do it. Why you can't? I'm not able to chat. I'm showing reloading. Okay, what happened? Yes, Yashwant. Again, right? Yashwant is saying 2. Okay, Yashwant. The star of the day is Yashwant only. நான் சொல்லணுமா biology anatomy-ல flowering plants-ல எது படிக்கணும்னு? I'm chemistry faculty, you know. Okay, so let me check. Okay, so sodium Na plus and calcium 2 plus. இல்ல Na plus and calcium 2 plus kilometer difference. This is wrong. And Na3 minus, N3 minus. Okay, N3 minus means 7 and 10. 10. Either 10. Fluorine adun 10. Adun 10. And idun 10. Okay, the correct answer is option 2 only. Very good. Yes. Sujisha, yes. Then we can move to next question. Guys, are you ready for the next question? Guys, are you ready for the next question? Yes, the next question is here. Consider the isoelectronic species Na plus, Mg2 plus, fluorine minus and O2 minus. The correct order of increasing length of their radii. So, we'll give the correct answer.
Yashwant again. You're hitting. I think Yashwant, Kuti Kuti, yes. Yashwant, very good Yashwant. Kyukka pannanum, okay? Kyukka answer pannanum. Yashwant is doing that, okay? So NEET exam la ஏன்னா ஸ்பீடும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஓகே ஸ்பீடும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே யஷ்வந்த் keep it up everyone keep it up okay so you guys are doing amazing only yeah you can do JEE main questions also JEE mains questions is okay not advanced okay yes yes mg2 plus என்ன like நமக்கு தெரியும் என்ன சைஸ் கம்மி ஆகணும்னா அதுக்கு என்ன அதுக்கு கேட்டயானுக்கு தான் சைஸ் கம்மி ஆகும் அப்போ இங்க கேட்டயான்ல ஃபர்ஸ்ட் mg2+ இருக்கு mg2+ ஓட சைஸ் கம்மியா இருக்கும் and அதுக்கு அப்புறம் Na+ இருக்கு and அதுக்கு அப்புறம் fluorine மைனஸும் இருக்கு O2- இருக்கு அப்போ fluorine மைனஸ் அதுக்கு அப்புறம் O- so O2-, okay so the correct answer என்ன yes correct answer is option 2 only. Guys, are you ready for the next question? Keep it up, Yashwant. Everyone, you are doing good, okay? Good only, but என்ன கொஞ்சம் கூட ஸ்பீடா பண்ணணும் ஓகே ஸ்பீட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே நீட் எக்ஸாம்க்கு ஸ்பீட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ கொஸ்டின் முடிஞ்சிட்டா தென் வி கேன் மூவ் டு நெக்ஸ்ட் டாபிக் அயனைசேஷன் என்தால்பி என்னடா அயனைசேஷன் என்தால்பினா ஸோ ஒரு ஆட்டத்தில் என்ன மோஸ்ட் லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரான் ஓகே ஒரு ஐசோலேட்டட் ஆட்டத்தில் மோஸ்ட் லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணதுக்கு தேவையான எனர்ஜி ஓகே எனர்ஜி மினிமம் எனர்ஜி required to most loosely bounded electron from an isolated gaseous atom okay so அதுதான் என்ன ionization energy கிளியரா ஸோ ஒரு ஆட்டத்தில் இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும்னா எவ்வளோ எனர்ஜி தேவை அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி ஓகே ஸோ அயனைசேஷன் எனர்ஜியோட ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இருக்குது செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி இருக்குது என்ன ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜினா ஸோ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜினா 1 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை அதுதான் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்போ செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜினா என்ன ஒரு ஐசோலேட்டட் ஆட்டத்தில் ஆல்ரெடி 1 எலக்ட்ரான் போயிருக்குல்ல ஸோ செகண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை எவ்வளோ எனர்ஜி ஆகுது எஸ் கிரீன் ஹார்ட் ஐ கேன் சி கிரீன் ஹார்ட் எஸ் செகண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை அதுதான் என்ன செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி அதுதான் என்ன செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி இது கிளியராடா கிளியரா ஏதாச்சும் டவுட் இருக்கா we can find no worries okay then energy is always required to remove electron from an atom and hence ionization enthalpy are allow positive normally always ionization enthalpy எப்படி இருக்கணும் always it is positive okay so என்ன it required energy to remove electrons remove electron பண்ணுறதுக்கு எனர்ஜி தேவைப்படுதுல்ல ஸோ அது எப்போவுமே அந்த எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் always that ionization enthalpy is positive ஓகேயா absorption of energy நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் ஓகே ஸோ here we are releasing okay so ionization enthalpy is always positive yes and next the second ionization enthalpy is higher than the first ionization enthalpy so first ionization enthalpy விட second ionization enthalpy என்ன higher-ஆ இருக்கும் more positive-ஆ இருக்கும் because already 1 electron இங்க இருந்து என்ன போயிருக்கு ஆல்ரெடி 1 எலக்ட்ரான் போயிருக்குன்னா இப்போ ஆட்டத்துக்கு ஒரு சப்போஸ் ஆட்டம் ஏ எடுத்து அது என்ன ஆயிடுச்சு A+ ஆயிருக்கு ஓகே அப்போ ஒப்வியஸ்லி
என்ன effective nuclear charge increase ஆயிருக்கு. okay effective nuclear charge increase ஆயிருக்கு because 1 electron அங்க இருந்து போயிருக்குல 1 electron அங்க இருந்து போயிருக்கு means அப்போ effective nuclear charge increase ஆயிருக்கு. அப்ப second electronic அங்க இருந்து போகணும்னா இல்லனா second electron remove பண்ணனும்னா more energy is required. clear ஆ? more energy is required to remove second electron. clear? அதுக்கு reason என்ன இதுதான். To understand these trends, we have to consider two factors irukku. Okay, attraction of electron towards nucleus. We already discussed, and the repulsion of electron from each others. Okay, அதுதான் என்ன screening effect. Okay, screening effect or shielding effect னு சொல்லலாம். We will discuss. We already discussed screening effect and shielding effect and so the effective nuclear charge experienced by a valence electron in an atom will be less than actual charge on the nucleus because shielding or screening effect of the valence electron from the nucleus by the intervening core electron. So என்ன shielding effect என்ன shielding effect இல்லனா screening effect நான் already சொல்லியிருக்குல. so இதென்ன outermost shell electron and இங்க electrons என்ன electron repulsion தான் நடக்கும். okay electron repulsion தான் நடக்கும். அப்ப ப்ராப்பரா ஒரு attraction இருக்காது. suppose shielding effect ஜாஸ்தியா இருந்தா electronegativity னு so obviously என்ன கம்மி ஆயிடும் electron enthalpy ionization enthalpy கம்மி ஆயிடும். okay screening effect இல்லனா shielding effect ஜாஸ்தியா இருந்தா. clear? doubt இல்லல்ல? ஏதாச்சும் doubt இருந்தா கேளுங்க. so for example 2s electron in lithiumத்துல 2s electron is shielded from the nucleus by the inner core of so இதுதான் இங்க இருக்கு. so என்ன நான் ஆல்ரெடி வரைஞ்சிட்டேன். இது லித்தியத்துல இங்க so I will draw here. right. so லித்தியத்துல இது நியூக்ளியஸ். okay இது நியூக்ளியஸ். லித்தியத்துல டோட்டல் 3 electrons இருக்கு. 1 2 3 electron. so இந்த நியூக்ளியஸும் outermost electronum attraction இருக்கும். ஆனா இங்க என்ன நடக்குது? ரிப்பல்ஷனும் நடக்குது. ஓகே ரிப்பல்ஷன் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் நடக்குது. அப்போ என்ன ப்ராப்பரா அந்த அட்ராக்ஷன் யாருக்கு கிடைக்காது? இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கு கிடைக்காது. ஓகே அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கு கிடைக்காது. அதுதான் ஷீல்டிங் எஃபெக்ட். ஓகே ஸோ as the result the valence electron experience a net positive charge is less. என்ன அதுக்கு ப்ராப்பரா கிடைக்க வேண்டியதே கிடைக்காது. அதை விட கம்மியா தான் அந்த அட்ராக்ஷன் கிடைக்கும். கிளியரா? எஸ் ஓகே. then factors affecting ionization enthalpy. so atomic size increase ஆகும்போது ionization enthalpy என்ன decrease ஆயிடும். atomic size increase ஆகும்போது ionization enthalpy decrease ஆயிடும். why? because ஒரு larger ஆட்டத்துல இருந்து ஈஸியா எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணலாம். why? because நியூக்ளியர் சார்ஜ் ரொம்ப இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அப்போ ரொம்ப அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இந்த அட்ராக்ஷன்ல இருந்து அங்கேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும்னா அவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும். ஓகே ஸோ அயனைசேஷன் என்தால்பி என்ன இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஷீல்டிங் எஃபெக்ட். ஷீல்டிங் எஃபெக்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அயனைசேஷன் என்தால்பி. ஷீல்டிங் எஃபெக்ட் இருந்தால் அங்கே என்ன ஈஸியாக எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணி போக முடியும். அவ்வளோ எனர்ஜி கொடுக்க வேண்டாம். next electronic configuration directly proportional to ionization enthalpy. so stable electronic configuration இருந்தா suppose எப்போ ஸ்டேபிளா இருக்கும்? half filled full filled ஆனா ஸ்டேபிளா இருக்கும். ஓகே half filled full filled ஆனா ஸ்டேபிளா இருக்கும். அப்போ ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும்போது அயனைசேஷன் என்தால்பி என்ன directly proportional. ஓகே ஸோ ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அயனைசேஷன் என்தால்பியும் இன்க்ரீஸ் ஆகிடும். கிளியர் மேம்? ஓகே தேங்க்யூ. தென் we can move to variation in ionization enthalpy.
ஸோ அயனைசேஷன் என்தால்பி குரூப்பில் பீரியடில் எப்படி சேஞ்ச் ஆகும், குரூப்பில் பீரியடில் எப்படி சேஞ்ச் ஆகும், டெல்மி. குரூப்பில் பீரியடில் அயனைசேஷன் என்தால்பி எப்படி சேஞ்ச் ஆகும்டா, குரூப்பில் எப்படி இன்க்ரீஸ் ஆகுமோ டிக்ரீஸ் ஆகுமோ எப்படி சேஞ்ச் ஆகும், டெல்மி குவிக்லி. ஸோ நீங்கள் ஜஸ்ட் நினச்சிக்கோங்க பீரியட். ஓகே, பீரியடில் என்ன நடக்குது, லெஃப்ட் டு ரைட் போகும்போது சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, வாட் இஸ் ஹேப்பனிங், சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. சைஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், என்ன மீனிங், சைஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா நியூக்ளியர் சார்ஜ் அங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அங்கேருந்து ஒரு எலக்ட்ரானை என்ன ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே, அங்கேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன, அயனைசேஷன் என்தால்பி ஜாஸ்தியாக வேணும். ஓகே, அயனைசேஷன் என்தால்பி, வெரி குட். ஓகே, I will share. ஓகே, I will share the note. ஓகே, உங்களுக்கு இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இருந்து ப்ராப்பராக நோட்ஸ் கிடைக்கும். அண்ட் எங்களோட டெலிகிராம் சேனல்ஸ் இருக்குது. ஸோ கோ அண்ட் ஜாயின் தேர். ஸோ அங்கேருந்தும் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே, கொஸ்டின்ஸ், எக்ஸ்ட்ரா நோட், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே அங்கேருந்தும் கிடைக்கும். ஓகே, ஸோ across period ionization enthalpy increases. Down the group ionization enthalpy decreases because size பெருசாகுதுல்ல. அப்போ ஈஸியாக அங்கேருந்து எலக்ட்ரானுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஓகே, ஈஸியாக எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸி. ஓகே, டவுன் த குரூப் ஈஸியாக எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணலாம். ஓகே, அவ்வளோ எனர்ஜி வேண்டாம். ஓகே, across period increases nuclear charge. Yes, so outweighs the shielding. So consequently the outer electrons are held more tightly and ionization enthalpy increases across period. Okay, ionization enthalpy increases across period because effective nuclear charge jastiya irukum. Okay, hello Motilal, yes, Nitesh, Sujisha, Vasant, Haran, hi Haran. You should follow this class. You can follow this class, yes. As we go down the group, okay, down the group enna nadakum, easy ah electrons remove panna mudiyum, avlo energy venda because size big agudilla. So down the group that is happening. In this case, increases the shielding outweigh the increase in nuclear charge. I already mentioned shielding effect. In a shielding effect is inversely proportional to ionization enthalpy. Shielding effect ஜாஸ்தி ஆகும்போது ionization enthalpy கம்மி ஆயிடும். Okay, so here you can see lithium, beryllium, boron, carbon, nitrogen, oxygen, fluorine, neon. என்னடா இங்க ஒரு டிப்பு வருது, ஆக்சுவலி இப்படி தான் வரணும்ல, ஆக்சுவலி இது இன்க்ரீஸ் ஆகுது, இப்படி தான் வரணும். பட் ஆனால் உங்களுக்கு பார்த்தா தெரியுது இங்கே ஒரு போரோனில் ஒரு டிப்பு, நைட்ரஜனில் இருந்த ஆக்சிஜனில் ஒரு டிப்பு. அதுக்கு ரீசன் என்ன, ஸோ ஹியர் ட்விஸ்ட் இருக்குது, ட்விஸ்ட் இருக்குது, ட்விஸ்ட் என்ன ட்விஸ்ட். ஸோ யூ நோ வை திஸ் இஸ் ஹேப்பனிங். இங்கே இது எதனால் நடக்குது, இது எதனால் ஆக்சிஜனுக்கு கம்மி ஆகுது அண்ட் போரோனுக்கும் கம்மி ஆகுது, ரீசன் டெல் மீ. Be fulfilled. Okay, let me check. lithium பார்க்க முடியுதுல்ல, லித்தியத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன, லித்தியம் அட்டோமிக் நம்பர் 3 தான், that is 1s2 2s2. Okay, I will write here லித்தியத்தோட electronic configuration 1s2 and 2s1. okay, அதுக்கப்புறம் யாரு, லித்தியத்துக்கப்புறம் பெர்லியம் 4 1s2
2s2. அதுக்கப்புறம் boron 1s2 2s2 2 so 2p3 2p3 clear boron க்கு அப்புறம் carbon is 1s2 2s2 Chha, I did some mistake. Boron 1s2 2s2 2s2 2p1 okay. Carbon 1s2 2s2 2p 2 carbon க்கு அப்புறம் nitrogen is 1s2 2s2 2p 4 5 6 7 3 nitrogen க்கு அப்புறம் யார் வருது oxygen oxygenோட ஸ்பெஷாலிட்டி என்ன oxygenோட ஸ்பெஷாலிட்டி 1s2 2s2 2p4 வருது ஸோ ஆக்சிஜன் ஓகே ஆக்சிஜனும் யார் ஆக்சிஜனும் நைட்ரஜனும் என்ன ஸ்பெஷாலிட்டி ஸோ உங்களுக்கு இது ப்ராப்பராக இப்படி வரணும் ஸ்ட்ரைட் லைனாக வரணும் ஆனால் இது கம்மி ஆயதுக்கப்புறம் பெர்லியத்துக்கு கம்மியாகுது ஆக்சிஜன் பின்ன அகைன் நைட்ரஜன் ஓகே லித்தியம் பெர்லியம் போரோன் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜனுக்கு ஒரு டிப்பு வருது ஸோ அதுக்கு ரீசன் என்ன ஸோ ஹலோ அதுக்கு ரீசன் என்ன ஸோ என்ன போரோனுக்கு அப்புறம் யார் வருது நைட்ரஜன் ஓகே நைட்ரஜன் தான் ஃபர்ஸ்ட் வருது I will discuss nitrogen first. So nitrogen ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன நைட்ரஜன் அதோட p சப்ஷெல்லில் ஓகே நைட்ரஜன் அதோட p சப்ஷெல்லில் எப்படி இருக்கு half filled ஆயிட்டு இருக்கு ஓகே half filled தான் so it is half filled means more stable okay it is more stable half filled means it is more stable so I am writing here more stable so half filled ஆயிடுச்சுன்னா என்ன more stable so here also you can see என்ன 2p yes beryllium பெர்லியத்திலேயே எப்படி இருக்கு பெர்லியத்திலேயும் 2s2 தான் இருக்கு ஓகே 2s2னா அது கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கு ஓகே பெர்லியத்தில் கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கு எஸ் அண்ட் பி நைட்ரஜன்ல half filled இருக்கு half filled and completely filled means it is more stable okay it is more stable so அது என்ன அங்கிருந்து ஒரு எலக்ட்ரானை ஸ்டேபிளா இருக்கிற ஆட்டத்துல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும்னா என்ன ஜாஸ்தி எனர்ஜி கொடுக்கணும் ஓகே more energy required ஓகே கிளியர் அதுதான் இங்க ஸோ என்ன நீங்க நார்மலி என்ன நம்ம எப்படி சொல்லுவோம் லெஃப்ட் டு ரைட் போகும்போது அயனைசேஷன் எனர்ஜி எப்படி வரும் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் பட் என்ன கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸும் இருக்கு அதுவும் பார்க்கணும் ஓகே ஸோ ஒரு ஆட்டம் ஸ்டேபிளாக இருந்தா எக்ஸப்ஷன்ஸும் இருக்கு ஓகே ஆட்டம் ஸ்டேபிளாக இருந்தா அயனைசேஷன் எனர்ஜி required more okay இது வரைக்கும் clear இல்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா yes I can see okay I will take water okay so is it clear now I am taking water is it clear now ஏதாச்சும் டவுட் இருக்கா இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் so இது என்ன இது ஒரு
இது எப்படி போகுது? The period wise. Okay. So clear இல்ல? இதுவும் எப்படி increase ஆகுதுன்னு? Okay. Then we can move to next. Okay. That is எப்படி atomic numberும் same. Ionization energy தான். ஆனா இது எப்படி நடக்குது? இது group தான். Okay. இது group. Okay. இது groupல variation. இது என்ன periodல variation. Okay. Clear. Then we can move to some important points. Okay. கொஞ்சம் important points இருக்கு. So அந்த important points பார்க்கலாம். So yes. Am I audible? எல்லாமே clear தானே? Yes. இப்போ clear. Yes ma'am. Yes ma'am. Audible ma'am. Okay. Yes. So second ionization enthalpy is higher than first ionization enthalpy. Already சொல்லி இருக்குல்ல. Second ionization alpha. Yes, alpha is here now. Yes. So second ionization energy first ionization energy பார்க்கும்போது second ionization energy தான் greater இருக்கும். Because என்ன second already one electron போயிருக்கு. அப்போ என்ன effective nuclear charge increase ஆயிடுக்குல்ல. So அதனால second ionization enthalpy is greater than first ionization enthalpy. So it is difficult to remove electron from cation. Okay, cationல இருந்து ஒரு electron remove பண்ணனும்னா actually அது difficult தான். Okay, clear. So boron has less ionization enthalpy than beryllium because அது என்ன stable electronic configuration already நம்ம சொல்லி இருக்கு. Stable electronic configuration இருக்கு அதனால. Okay. So என்ன இங்க என்ன இருக்கும்? High penetration power of 2s orbital. Next, oxygen has less ionization enthalpy than nitrogen. Nitrogen விட oxygenக்கு என்ன கம்மியா இருக்கு. Why? Because nitrogen is stable electronic configuration. Okay, nitrogen ஓட electronic configuration எப்படி இருக்கு? Stable electronic configuration தான். Okay. Yes, we can take one break after the ionization enthalpy. Okay, no worries. So இது ஜெனரலா உங்களோட NCERT-ல இருக்கிறது. Noble gas has highest ionization enthalpy because noble gas எப்படி இருக்கும்? Noble gas already stable தான். அங்கிருந்து ஒரு எலக்ட்ரானை எடுக்கணும்னா அவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும். ஓகே, அங்கிருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும்னா அவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும். அப்போ எப்படி சொல்லலாம்? noble gas has highest ionization enthalpy. Okay, is it clear? Then can I give you some questions? Questions க்கு அப்புறம் break போதுமா? Questions, question time. Question time எல்லாரும் ரெடியா? Question time எல்லாரும் ரெடியா? Yes ma'am. யாரும் இல்ல. ருத்ரா எஸ், யஷ்வந்த் எஸ். ஸோ எல்லாருமே ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு ப்ராப்பரா ஸ்பீடா. நிதிஷ் எஸ் மேம். ஓகே, ஸ்பீடா என்ன ஆன்சர் வேணும். ஓகே சுதேவ் எஸ். ஓகே சுதேவ். ஸோ ஐ வில் ரைட். யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் கொடுத்தாலும், யார் ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஆன்சர் கொடுத்தாலும் நான் உங்களோட பேர் இங்கே எழுதுவேன், என்னோட போர்டில் எழுதுவேன். ஓகே ஓகே, தேங்க்யூ அஃப்ரா. Then I will give you question. The element having greatest difference between its first and second ionization and the ionization energy is. Yes, I can see answers. The element having greatest difference between first and its second ionization enthalpy. Everyone is saying CCC. I think who gave the correct answer first? I think Kuti Kuti gives. Kuti Kuti. Yes, Kuti Kuti only give the answer first, I think. So let me check. Okay. Yes. Kuti Kuti is saying 3. Yashwant is saying 4. Afra is saying like
C. Okay, let me check. Okay, we can check the answer. Okay, I also don't know the answer. I also want to check the answer. Calcium. Calcium. Calcium atomic number ennada? Calcium atomic number. Calcium atomic number enna? CC எல்லாரும் சொல்றது CC. Calcium atomic number 20. Scandium 21. இது 90. And barium. Barium is like barium 50. 56 வருது. So இதோட group number ஈஸியா calculate பண்ணலாம்ல. group number இது actually group number 2 தான். இது actually group number 2 வருது. And barium is also in group 2. Scandium 3 வருது scandium. And potassium 1. So யாருக்கு more energy வேணும் second electron remove பண்றதுக்கு? யாருக்கு more energy வேணும்டா? Simple question. 20 என்னடா 20? 20 okay, atomic number, okay. So tell me யாருக்கு வேணும் சொல்லுங்க. So இது group 2, இது group 2, இது group 3. இது group 1. So correct answer is 4 only. Who gave the correct answer? Let me check, okay. I think Kuti gave 3. Yashwant gave 4. Very good, Yashwant. Very good. Correct answer is 4 only. So Yashwant. It's your day, I think. Yashwant. Very good, Yashwant. Answer is 4 only, okay. 4 only the correct answer, okay. Clear now? Clear now? The correct answer is 4. Yes, I can see 4. Yeah, correct. Because potassium எப்படி இருக்கும்? Last NS1 ல தான் இருக்கு. Okay, NS1 ல தான் first வரும். So இது remove பண்ணா, இது இங்க இருந்து போனா அதுக்கு எவ்வளோ? அதுக்கு 18 electron. outermost shell ல 8 electron வந்திருக்கு. Okay, அந்த 1 electron போனா என்ன? outermost shell ல 8 electron தான் இருக்கு. 8 electron means it's more stable. So அந்த stable இருக்கிற ஒரு ஆட்டத்துல இருந்து ஒரு electron remove பண்ணனும்னா அவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும். So correct answer. Very good, Yashwant. Keep it up. Then we are moving to next question. So the next question is here. The electronic configuration with the highest ionization enthalpy is. Take your time and write correct answer, okay? Take your time and write correct answer. The electronic configuration with the highest ionization enthalpies. Three, two. I can see every answer is 4. 4. So down the group easier electrons remove பண்ண முடியும். Okay, down the group என்ன easier electron remove பண்ண முடியும். Okay, clear? I will give you one hint. Down the group easier electron remove பண்ண முடியும். Alpha already answers எல்லாம் மேல இருக்கு. Alpha first you said 3. Yes, correct answer is 4 only. The electronic configuration with the highest ionization enthalpy. அப்போ இது கிடையாது. இது correct answer இல்ல. இது correct answer இல்ல. இது correct answer இல்ல. 4 இல்ல. Correct answer 4 இல்ல. Yes, I think the correct answer Arfa Ashok. Yes, Arfa give the correct answer. Reason. Down the group வருதுடா. இங்க D வருது. D வருதுனா hey, down the group. This is not correct here. Everyone is saying again 4. No 4.
It's not 4, okay? So down the group enna agudada? Size increase agudu. Okay, down the group enna agudu? Size increase agudu. Size increase agumbodhu angirundhu easy I told alpha. Yes, I write alpha only. So easy angirundhu electron remove panna mudiyum. Okay? So inga mudiyadu. Neon 3. Idu enna? Idoda specialty enna? Half filled. Okay? Half filled. Is it clear? Is it clear, Kuti Kuti? Yes, alpha. Yashwant, is it clear? Yes. Then we can move to next question. Do you want more questions? Do you want more questions? Yeah, I wrote alpha. So it's your name is Afra. Okay, Afra. I thought it's alpha. Afra. Okay, Afra. Okay, then next question is here. There you can write the answer, okay? Which is the correct order of second ionization potential of carbon, nitrogen, oxygen and fluorine in the following? So, which is the correct answer? Come on, quickly. My chat is visible. Yeah, Sudev, your chat is visible. No problem. Okay. Yashwant is saying 1. I want to check. I don't know the answer. Yashwant is saying 1. Lack of smile is saying 2. Yashwant is now saying 2. Ganesha is saying 2. Ganesha, hello. Let me check. I also don't know. I also want to check. Second ionization energy yarku jastiya irukumla. So, yeah. Carbon, nitrogen, oxygen, fluorine. So, carbon oda electronic configuration I will write first. Chink. Come on, we can write the electronic configuration first. I also don't know. So, idhula irundhu illana easy ah vera edachu veli iruka electronic configuration illama. Okay. We have one more vali. So, 17th group, then this 16th group, this 15th group, this 14th group. Okay. So, outermost shell 4 electron, 5 electron, 6 electron, 7 electron. So, inge irundha electron, 1 electron, like, which is the correct order of second ionization potential, second highest order. We should write the electronic configuration. I will explain that way only. So, yes, carbon oda electronic configuration எழுதலாம். 1s2, 2s2, 2p2. Okay, அதுக்கப்புறம் nitrogen 1s2, 2s2, 2p3. அதுக்கப்புறம் oxygen 1s2, 2p4. அதுக்கப்புறம் fluorine. Yes, fluorine 2p5. Yes, the correct answer first oxygen ku da varum because 1 electron inga 1 electron pona. Okay, oxygen la irundhu 1 electron pona appo enna aidum 2p3 aidum. 2p3 is more stable. Okay, 2p3 enna more stable ah irukku. appo and stable atomல இருந்து again ஒரு electron என்ன remove பண்ணனும்னா more energy வேணும். So oxygenக்கு தான் more energy வேணும். So இங்கேயும் oxygen வருது, இங்கேயும் oxygen வருது. அப்ப next பார்க்கலாம். So oxygenக்கு அப்புறம் யார் வரும்? டண்டண்டை. இது இல்ல. fluorine already 1 போயிடுச்சுன்னா 4 ஆகும். Yes, oxygen more. அதுக்கப்புறம் nitrogen and fluorine. Nitrogen 3 ல இருந்து 1 போனா 2 வரும். இங்க 5 ல இருந்து 1 போனா 4 வரும். So, what is the correct answer da? Correct answer. அதுக்கப்புறம்
ஃப்ளூரின்ல இருந்து எலக்ட்ரான், ஃப்ளூரின்ல ஆல்ரெடி 1 போனால் அங்கே 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ல. ஸோ 4 எலக்ட்ரான்ல இருந்து எகெயின் ஒரு எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ த கரெக்ட் ஆன்சர் நைட்ரஜன்ல இருந்து 3 போயிடுச்சுன்னா 3ல இருந்து 1 போயிடுச்சு, 2 வரும். 2ல இருந்து எகெயின் 1 எடுக்கிறதுக்கு கஷ்டம் இல்லை. எஸ், ஃப்ளூரின். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2 டா. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. I want to check who gave the correct answer. Oh my god, who gave the correct answer? I think Harirajan gave the correct answer. Lots of students gave the correct answer. 1 2 1 2 1 1 1 2 1 2. I can see lots of 1 and 2. So this is, I think, 1. No, 2. Okay, is it clear? Then we can move to next question. Next question. Which is next question? Yeah, I think you all are ready. Do it. Which among the following elements has highest ionization enthalpy? Nitrogen, boron, carbon, oxygen. யாருக்கு highest ionization enthalpy இருக்கும்? Arfa saying 1. I think 1. Ashwant is saying 1. Sujisha is saying 4. Rudra is saying 4. Yes, everyone is saying 4. 1, 2. I want to check Arfa. After Arfa, who gave the answer? I think 1. Yashwant is saying 1. Yes, you are right. Correct answer is 1 only, because it's half filled, la. So it is half filled. So half filled means more stability. So stable electron la irundhu 1 electron la. So who gave the correct answer? Yashwant gave the correct answer. Yashwant gave the correct answer. Very good, very good, very good. Then I will give you few minutes break. Do you need break, guys? Do you need break? Do you need break? Break venuma? Break venuma? Break venuma? Mohammad, hello Mohammad. No. Okay, everyone is saying no, ma'am. Yes, ma'am. So they were saying yes, ma'am. No, ma'am. Everyone is saying, most of the, can see lots of no only. Nitish is saying yes. So anyway, I will give you 5 or 10 minutes break, okay? Ma'am need. Okay, I will give you 10 minutes break or 15 minutes break. Okay? 15 minutes break. So, after 15 minutes, ellarum inga varanum, okay? So, 15 minutes break, okay? Minutes break. Okay, go and have the lunch. Sorry, have the dinner. So idukapram dinner break kadayadu, okay? Dinner break kadayadu. So just go and have food. $15 minutes ஒரு interesting question. அதுக்கு அப்புறம் வந்துட்டு தர்றேன். Yes, sharp 8:37. Yes, sharp 8:37க்கு நான் வருவேன். Okay? And எல்லாரும் மறக்காம attendance ப்ராப்பரா போட்டுக்கோங்க. How you will, எப்படி attendance போட முடியும்? Yeah, definitely I will have my dinner. Okay, so எல்லாரும் like button hit பண்ணுங்க. So because then only I can understand எவ்வளோ students வந்திருக்கு. Okay.
Hello, say. Hello, Yashwant. Hansi. Nitish. Start பண்ணலாமா? Yeah. Okay. Then we are discussing about electron gain enthalpy. Hello, 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 Afra. என்னடா electron gain enthalpy-னா? So, electron என்ன ஒரு நியூட்ரல் ஆட்டத்தில் என்ன ஒரு எலக்ட்ரான் வரும்போது, ஓகே, எலக்ட்ரான் ஆட் ஆகும்போது அங்கே வர்ற enthalpy change, ஓகே, அங்கே வர்ற ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகும்போது, ஒரு நியூட்ரல் ஆட்டத்தில் எலக்ட்ரான் ஆட் ஆகும்போது, hi Said, he is giving green hearts. Yes, so அந்த நியூட்ரல் ஆட்டத்தில் என்ன ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகும்போது கெயின் enthalpy, ஸோ எலக்ட்ரான் கெயின் ஆகும்போது ஆட் ஆகும்போது அங்கே வர்ற enthalpy சேஞ்ச் தான் என்ன எலக்ட்ரோநெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் enthalpy. ஓகே, அங்கே வர்ற சேஞ்ச் enthalpy சேஞ்ச், எலக்ட்ரான் ஆட் ஆகும்போது வர்ற enthalpy சேஞ்ச் தான் என்ன எலக்ட்ரான் கெயின் enthalpy. கிளியர்? கிளியரா? Then we can discuss. When an electron is added to a neutral gaseous atom to convert it into a negative ion. ஒரு electron வருது means, இல்லை நான் accept பண்ணது means, என்ன ஆகும்? அதோட charge, அது என்ன? anion-ஆ மாறிடும். ஓகே, negative charge ஆயிடும். So, the enthalpy change accompanying the process is defined as electron gain enthalpy. எப்படி represent பண்ணும்? Delta EGH. Okay, electron gain enthalpy. So, electron gain enthalpy provides a measure of ease with which atom add an electron to form anion as represented. Like, எப்படி represent பண்ண முடியும்? ஒரு electron, ஒரு neutral ஆட்டத்தில் இருந்து, okay? I am குட்டி குட்டி. குட்டி குட்டியா? So, your name is Said Sulaiman. Okay. So, என்ன ஒரு நியூட்ரல் ஆட்டம், ஓகே, நியூட்ரல் ஆட்டம் ஒன் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிட்டு என்ன ஆகுது? இங்கே மைனஸ் என்ன ஆனியோனா மாறுது. ஸோ இங்கே எவ்வளோ என்ன இங்கே எவ்வளோ என்தால்பி சேஞ்ச் வருது? ஓகே, சேஞ்ச் இன் என்தால்பி, அதுதான் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. So it's depending upon element, okay, it's depending upon element, the process of adding electron. So அது எதை டிபெண்ட் பண்ணும்? ஸோ இந்த எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வர்ற ஆட்டம் இல்லைனா எலிமெண்ட்டை டிபெண்ட் பண்ணும். ஸோ எலிமெண்ட்டை டிபெண்ட் பண்ணிட்டு இது ஆக்சுவலி 2 டைப் இருக்கு. ஓகே, 2 டைப் இருக்கு. ஒன் இஸ் endothermic and exothermic. ஓகே, endothermic electron gain enthalpy இருக்கு, extrothermic electron gain enthalpy இருக்கு. ஓகே, so இந்த electron gain enthalpy is classified into 2 type, that is depending upon element depend பண்ணிட்டு ரெண்டா classify பண்ணிருக்கு. One is negative, another one is positive. So this negative na அங்க என்ன நடக்கும்? exothermic தான் நடக்கும். ஓகே, exothermic process தான், exothermic தான் நடக்கும். exona it will liberate. Okay, and பாசிட்டிவ்ல என்ன நடக்குது? எண்டோதெர்மிக் தான் நடக்குது. ஓகே, பாசிட்டிவ்ல என்ன நடக்குது? எண்டோதெர்மிக் தான் நடக்குது. கிளியர்? ஸோ factors affecting electron gain enthalpy. So electron gain enthalpy is directly proportional to what? Electronic configuration. Okay, so it is inversely, okay,
it is inversely proportional to atomic structure. Okay, not directly, inversely proportional to atomic structure and directly proportional to nuclear charge. Okay, so nuclear charge கூடும்போது increase ஆகும்போது obviously electron gain enthalpy increase ஆகும். Okay, electron gain enthalpy increase ஆகும். Atomic size, okay, atomic size increase ஆகும்போது electron gain enthalpy என்ன decrease ஆயிடும். Okay, electron gain enthalpy decrease ஆகிடும் atomic size கூடும்போது. Okay, increase ஆகும்போது. Next, shielding effect. So shielding effect increase ஆகும்போது என்ன electron gain enthalpy decrease ஆயிடும். Okay, electron gain enthalpy என்ன ஆயிடும் decrease ஆயிடும். Okay, yes Yashwant, absorption of energy, yes, liberation and absorption of energy, that is endo and exo. So yes, so we can discuss halogen. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் halogens. halogenக்கு actually 1 electron கிடைச்சா அவங்க என்ன stable ஆயிடும்ல. So halogens have very high negative electron gain enthalpy. So high negative தான். Okay, negative தான். high negative na அங்க என்ன வந்து இருக்கு exothermic. Okay, exothermic na அது liberate ஆயிடும். Okay, liberate ஆயிடும். Okay, so halogenக்கு என்ன நடக்குது liberation தான் நடக்குது. liberation means liberation தான் நடக்குது. அப்போ என்ன high negative okay, high negative electron gain enthalpy வரும். Okay, because it can attain only 1 electron போதும் இல்ல, only 1 electron கிடைச்சா அது சிம்பிளா stable ஆயிடும். But in the case of noble gasக்கு தான் large positive, okay, large positive electron gain enthalpy இருக்கு. Because தெரியும்ல என்ன ஸ்பெஷாலிட்டி நோபல் கேஸ், இட்ஸ் ஆல்ரெடி என்ன ஸ்டேபிளா இருக்கு. இது ஆல்ரெடி ஸ்டேபிளா இருக்கு. அப்போ இதுல அண்ட் இது என்ன, இது எங்க இருக்கு இது 18th குரூப்ல தான் இருக்கு. ஸோ 18th குரூப்ல இது 18th குரூப்னா அந்த பீரியட்ல லாஸ்ட் எலிமெண்ட். ஓகே, அந்த பீரியட்ல லாஸ்ட் எலிமெண்ட். அப்போ ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணணும்னா அதுல இருந்து 1 more ஷெல் இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, ஷெல்லும் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அப்போ என்ன பாசிட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஜாஸ்தி அதிகமா யாருக்கு இருக்கு, நோபல் கேஸ்க்கு இருக்கு. ஓகே, because principal quantum number n-ம் increase ஆகணும். ஓகே, n-ம் increase ஆகணும் ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணணும்னா. Okay, so it is highly unstable. Okay, then variation in electron gain enthalpy. So electron gain enthalpy of element is like less systematic than ionization enthalpy. Okay, it is less than ionization enthalpy பார்க்கும்போது it's less. Okay, so systematic. So and as general rule electron gain enthalpy become more negative. எப்போ negative ஆகும், more negative with increase in atomic number. Okay, இல்லனா across periodல என்ன increase ஆகும், electron gain enthalpy. Okay, electron gain enthalpy become more negative. Okay, negative, more negative மாறிடும் எப்போ across a period. அப்போ down the group என்ன, we should expect electron gain enthalpy become less negative as down the group என்ன negative, less negative தான் வரும். across the period more negative மாறிடும். Okay, so a group because the size of atom increases and added electron would be further from nucleus. Okay, so in the case of electron, okay, in a down the group வரும்போது like because the size of atom increases, obviously atomோட size என்ன increase ஆகும். அப்போ electron would be ஈஸியா add பண்ண முடியும். Okay, ஈஸியா add பண்ண முடியும். Okay, for the nucleus. So next, however, electron gain enthalpy of oxygen or fluorine is less negative than that of succeeding element. Okay, that's however electron gain enthalpy of oxygen or fluorine is less negative than that of
succeeding element பாக்கி compare பண்ணும்போது. Okay, so this is because when electron is added to oxygen or fluorine, the added electron goes to the smaller n2. எங்க போகும்? அது smaller, like n is equal to 2 quantum number இல்லனா quantum level ல தான் போகும். Okay, so and suffer significant repulsion. அங்க என்ன நடக்கும்? அங்க obviously electron add ஆகுதுன்னா அங்க repulsion நடக்கும்ல, electron density ஜாஸ்தி ஆகுதுல்ல. electronனா already negative charge, again negative charge வருது, electron density ஜாஸ்தி ஆகுது. so அதனால. okay, next guys, are you ready? எனக்கு யாரையும் பார்க்க முடியல. யாராச்சும் இருக்காங்க? இருக்குன்னா just give me a thumbs up. okay, இருக்குன்னா give me a thumbs up. யாரும் இல்லையா? hello hello hello. yes ma'am. yes, Suvid is there, Yashwat is there. only Suvid and Yashwat. where is our Afa? Ansi, Rudra, Nitish, Rudra, Sudev. எல்லாரும் எங்க போச்சு? பிரேக் ஒரு 20 minutes தான், இல்லனா 50 minutes தான், அதுக்கப்புறம் இங்க வரணும். ஹெப்சிபா, yes. next, electron affinity. okay, so electron affinity electron gain enthalpy ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. so இங்க electron affinity means the energy is released. okay, energy released when added to atom. so என்ன ஒரு atom add பண்ணும்போது energy release ஆகுதுல்ல, அதுதான் electron affinity. okay, the electron affinity is taken as positive. positive ஆதா? Suvit here. yes Suvit. yes Kuti, yes Saif Sulaiman, Hepsiba, yes. so energy is released when electron is added to atom. okay, ஒரு atom electron ஒரு ஆட்டத்துல எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது அங்கிருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகும்ல. ஸோ அது we will take always it as a positive. okay, positive signல தான் எடுக்கும். so if energy has to supply to an atom, supply to add an electron. okay, so suppose ஒரு electron add பண்ணும்போது, ஒரு ஆட்டத்துல add பண்ணும்போது energy has supplied to atom, then electron affinity sign is negative. so electron negativity sign negative ஆகும். எப்போ negative ஆகுறது? எப்போ suppose ஒரு electron add பண்ணும்போது நம்ம எனர்ஜி சப்ளை பண்ணணும்னா, ஓகே, சப்ளை பண்ணணும்னா அதோட சார்ஜ் என்ன? நெகட்டிவ் ஆயிடும். சப்போஸ் ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது அங்க இருந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னா அது என்ன? அதோட சார்ஜ் we will take positive. okay, so electron affinity is defined as the absolute zero, and therefore at any other temperature heat capacity of the reactants and the product have been taken into account. like இது normal தான். okay, and electron affinity, the electron gain enthalpy and electron affinity relation ரொம்ப yes, reverse. yes, electron affinity and electron gain enthalpy oda relation, electron gain enthalpy is equal to minus electron affinity minus 5/2 RT. okay, 5/2 RT. so this is important. okay, this is important, this relation is important. so can I give you one question? question time ஆயிடுச்சு. question தரட்டுமா? question time ஆயிடுச்சு. question yes ma'am, Yashwant, Ansi. so இதுக்கப்புறம் யார் கரெக்டா ஆன்சர் எழுதினாலும் அவங்களோட பேர் நான் ஃபர்ஸ்ட் இங்க எழுதுவேன். யார் கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொடுத்தாலும். ஓகே, so here is the question. when the first electron gain enthalpy of oxygen is minus 141 kilojoule per mole, its second ionized electron gain enthalpy is option A, more negative value than first, almost same as that of first, negative but less negative than first, positive value. so tell me what is the correct answer? 1. Yashwant is saying 1.
Nitish is saying 3. Nitish is saying 3. Said Sulaiman is saying 4. Hepzibah is saying 3. Learn with Sudev is saying 1. Okay. Okay. Solotuma. Let me check. The first electron gain enthalpy. Okay. So first enna oxygen. Oxygen enna gain. First ஒரு electron gain பண்ணது. அப்போ electron gain பண்ணது means இதோட என்ன oxygen O minus ஆயிடுச்சு. Okay. Oxygen என்ன O minus ஆயிடுச்சு. I don't know the answer. I will check the answer. Okay. Oxygen என்ன O minus ஆயிடுச்சு. அதோட value என்ன minus 4114 kilojoule kilojoule per mole. Okay. So second question என்ன second electron gain enthalpy தான். Second electron gain enthalpy தான் கேட்டது. Okay. Second electron gain enthalpy ன்னு சொன்னா என்ன O minus already இருக்கு. அதுல again என்ன add பண்ணணும் electron add பண்ணணும். அப்போ என்ன O2 minus மாறிடும். அப்போ இதோட charge O minus என்னடா O minus na already adil enna negative charge vandirukku. Okay. O minus na already electron density increase ஆயிடுச்சு. Okay. Increase ஆயிடுச்சு. So repulsion increase ஆயிருக்கும்ல. Because electron இருக்கு. Again ஒரு electron வந்திருக்கு. அப்போ என்ன again repulsion increase ஆகும். Okay. Repulsion increase ஆகும். I will give you hint. Okay. I will give you hint. So then you can write the answer. Okay. So என்ன ஒரு electron again add பண்ணும்போது நம்ம என்ன கொடுக்கணும் energy கொடுக்கணும். ஓகே நம்ம என்ன கொடுக்கணும் energy கொடுக்கணும். அப்போ என்ன correct answer is positive value. ஓகே ஆல்ரெடி electron density அதிகமா இருக்கு. ஸோ என்ன ஒரு electron again add பண்ணணும்னா என்ன density அதிகமா இருக்கு. ஸோ correct answer is 4 only. How only you guys are writing? I think Said Sulaiman write the correct answer. Very good. I'm writing Kuti Kuti. Okay. Kuti square. Then I will give you one more question. No, I will give you questions last. Okay. Next we are moving to next topic. Electronegativity. Enna electronegativity na? Electronegativity na enna? Electronegativity na enna? Come on, tell me quickly. Electronegativity na enna? Electronegativity na enna? Electronegativity. Electronegativity means it is the ability of an atom to attract shared pair of electron. So shared pair of electrons attract பண்றதுக்கு யாருக்கு ability ஜாஸ்தி அவங்க தான் electronegative atom. Okay. Hello. Wanted Vishnu. Natasha. Hello Vishnu. Yes. So என்ன அந்த ability யாருக்கு ஜாஸ்தி அதுதான் electronegativity. Okay. So normally electronegativity different scale சொல்லும். நம்ம actually pulling scale தான் எடுக்கும். Okay. உங்களுக்கு textbookலயும் pulling scale தான் இருக்கு. So pulling scale வச்சு தான் electronegativity சொல்லும். Okay. So yes, pulling scale. Group 1 ஓட electronegativity தான் group 1 and group 7 ஓட pulling scale value தான். Okay. இது pulling scale value தான். So 1 and in a group 19 எத்தும்போது அது 4 ஆயிடுச்சு. Okay. So we can say from left to right, electronegativity value increases. Okay. From left to right, electronegativity value increases. Okay. அப்படிதானா இருக்கு. So லித்தியத்துக்கு 1 தான், ஆனா ஃப்ளூரினுக்கு அங்க போனா அங்க 4 இருக்கு. Okay. And சோடியத்துக்கு 0.1 and இங்க பார்த்தா 3.2. So down the group என்ன down the group
electronegativity கம்மி ஆயிடும். ஓகே, electronegativity கம்மி ஆயிடும். அங்க என்ன இன்க்ரீஸ் ஆகும்? electropositivity. ஓகே, electropositivity இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகே, ஸோ இது என்ன செகண்ட் பீரியட் அண்ட் செகண்ட் பீரியட்ல இருக்கிற electronegativity தான் இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ டவுன் த குரூப் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் electronegativity and ionic character. ஓகே, ரிலேஷன் பிட்வீன் electronegativity and ionic character. ஸோ ஒரு இக்குவேஷன் இருக்கு ionic character கால்குலேட் பண்றதுக்காக. சப்போஸ் ஒரு ஆட்டம் எடுத்துக்கலாம், ஒரு மாலிக்யூல் AB. ஓகே, ஸோ ஏயோட என்ன எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி XA and பியோட electronegativity XB எடுத்துக்கலாம். ஓகே, so then ionic character is equal to 16 into electronegativity of A minus electronegativity of B plus 3.5 into electronegativity of A minus electronegativity of B square all square. Okay, இங்க கிடைக்கிற வேல்யூ 1.7. ஓகே, 1.7 ஆயிடுச்சுன்னா 1.7 ஆயிடுச்சுன்னா 50% ionic கேரக்டரும் 50% covalent கேரக்டரும். ஓகே, சப்போஸ் 1.6க்கு 1.7 என்ன கிரேட்டர் than 1.7 ஆயிடுச்சுன்னா மேலே 1.7க்கு மேலே ஆயிடுச்சுன்னா அதோட கேரக்டர் என்ன? அது ionic character. ஓகே, அது என்ன கேரக்டர்? ionic character ஆயிருக்கு. and 1.6 less than 1.6 ஆயிடுச்சுன்னா அது என்ன? covalent character. ஸோ இதுதான் electronegativity and percentage ionic character. ஓகே, ஸோ இது இந்த இப்படி கால்குலேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? அயனிக்கா கோவாலண்டா இல்லைனா 50% அயனிக்கா 50% கோவாலண்டா அதுவும் கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன? ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் electronegativity. So first one is atomic radius. So atomic radius increase ஆகும்போது electronegativity decrease ஆயிடும். Okay, atomic radius increase ஆகும்போது electronegativity decrease ஆயிடும். So down the group நான் already சொல்லியிருக்கு atomic radius increase ஆகும்ல down the group. அப்போ என்ன? electronegativity decrease ஆயிடும். And effective nuclear charge. Effective nuclear charge directly proportional to என்ன? electronegativity. So என்ன effective nuclear charge increase ஆகும்போது இல்லைனா nuclear charge increase ஆகும்போது என்ன? electronegativity increase ஆயிடும். ஓகே, ரெண்டுமே increase ஆயிடும், directly proportional. ஓகே, so clear. So down variation across the period எப்படி நடக்குது? across the period எப்படி நடக்குது? so across the period electronegativity generally increases from left to right. left to right போகும்போது என்ன increase ஆகுது? effective nuclear charge increase ஆகுதுல்ல? effective nuclear charge increase ஆகுது. very good Ansi. so left to right போகும்போது effective nuclear charge increase ஆகுது. left to right move ஆகும்போது obviously what will happen? electronegativity will increases. so in groupல கீழே வரும்போது என்ன? atomic size increase ஆகுது. okay, groupல கீழே வரும்போது atomic size increase ஆகுது. atomic size increase ஆகுது means electronegativity generally decreases. okay, down the group size increase ஆகுதுல்ல, electronegativity decrease ஆயிடும். okay, so it is inversely, size and electronegativity is inversely proportional. clear? so electronegativity and metallic character. so electronegativity na ennada? so electronegativity na ஒரு atom. okay, electronegativity na already சொல்லி இருக்கு என்ன? நெகட்டிவ், அதுக்கு எலக்ட்ரானை என்ன புஷ் பண்ணுறதுக்கு எபிலிட்டி. ஓகே, தட் மீன் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எபிலிட்டி இருக்கணும், அதுதான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகே, ஸோ மெட்டாலிக் கேரக்டர் இல்லைன்னா நான் மெட்டாலிக் கேரக்டரும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் ரிலேஷன் இருக்கா? ஸோ நமக்கு தெரியும் நான் மெட்டாலிக் கேரக்டர்னா என்ன? நான் மெட்டாலிக் கேரக்டர்னா ஆக்சுவலி எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கணும். ஓகே, எலக்ட்ரோநெகட்டிவாக இருந்தால் எப்படி சொல்லலாம்? தட் இஸ்
non-metallic element சொல்லலாம். electronegative இருந்தா non-metallic element சொல்லலாம். So electronegativity is directly related to non-metallic properties. Okay, it is directly related to accept electron. Very good, Yashwant. So non-metallic properties of element. It can further extended to say that the electronegativity is inversely related to metallic property. Okay, எப்படி சொல்லலாம்? Electronegativity is inversely proportional to metallic property, directly proportional to non-metallic property. I will write here. Electronegativity directly proportional to non-metallic character. Non-metallic character and inversely proportional to metallic character. Metallic character. Okay. Clear? Appo down the group electronegativity illana down the group metallic character ki enna nadakum? Down the group metallic character ki enna nadakum? Along the period metallic character ki enna nadakum? So first assume along the period. Okay, along the period metallic character decreases. Okay, along the period metallic character decreases, non-metallic character increases. Very good, Yashwant and Nancy. And down the group enna? Down the group metallic character increases, non-metallic character decreases. Okay, clear? அதுதான் இங்க சொல்லியிருக்கு. Okay, so அதுதான் electronegativity character. So along the period electropositivity decreases. Okay, along the period electropositivity தான் சொல்றது. Okay, so down the group என்ன நடக்கும்? Electropositivity increases. Clear? Okay, electronegativity ki opposite தான் electropositivity. Okay, positive character. Then we can take the screenshot. Okay, இது ரொம்ப 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 important. எப்படி எங்க left to right ionization enthalpy க்கு எப்படி நடக்குது, electron gain enthalpy எப்படி change ஆகுது, ionization enthalpy down the group along the period left to right, right to left எல்லாமே ப்ராப்பரா இதுல இருக்கு. ஓகே, ஸோ இது ப்ராப்பரா படிச்சா போதும். அண்ட் ரீசனும் தெரியணும். எலக்ட்ரான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இருக்கு, சைஸ் இருக்கு, ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கு. ஸோ இது எல்லாமே தெரியணும். ஓகே, then I will give you a question. Guys, are you ready for the question? 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 Question. Ready? Yes, ma'am. Only Yashwant மட்டுமா இருக்குது. வேற யாரும் இல்லையா? யஷ்வந்த், yes, Rudra, Ansi, வேற எல்லாரும் எங்க போச்சு? பிரேக் போட்ட போது எல்லாரும் போயிட்டாங்களா? So then I will give you a question. I think you all are ready for this question. You all are ready for this question. So we can start. Guys, are you ready? Only 3 students. I'm so sad. So the first question is here. The electronegativity. Okay. The electronegativity of the following elements increases in the order. Electronegativity.
Tell me the answer. Answer enga pochu? Answer enga? Answer electronegativity. So if you want, I will give you a hint. So period la electronegativity increase ஆகுது. Okay, period la electronegativity increase ஆகுது. Okay, lack of smile. Okay, and group la என்ன? group la opposite நடக்குதுல. group la electronegativity decrease ஆகுது. So இது வச்சு ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். Yes, Trish. Hi, Trish. Now only I am seeing Trish. Hi, Trish. Nitesh. 3, 2, 3, 2, 3, 2. What is the correct answer? 3, 2, 3, 2, 3, 2, 3, 2, 3, 2. Hi, Trish. Mark your attendance. Okay. Yeah. Yes, the correct answer is 3 only. Okay, correct answer. Period. Electronegativity increasing, group electronegativity decreasing. Electronegativity decreasing. So is the answer lack of smile. What is your name? Lack of smile. What is your name? Hello Kalaivani. Hello Kalaivani. Hi. Then I will give you another question. I think you all are ready for the next question. So the next question is here. Fluorine has the highest electronegativity among the NS2 NP5 group on the pulling scale. But the electron affinity of fluorine is less than that of chlorine. Because? Why? Because? Hi. Harini. Okay, Harini. So Harini gave the answer. I want to write Harini. I'm writing. No, this is not this one. Harini. Come on. Trish gave the correct answer first, I think. Fluorine being the first member of the family, so it behaves an unusual manner. So the reason enna like electron repulsion வருது. Okay, size like சின்னதா இருக்கு. இப்போ அதிலேயே எலக்ட்ரான் வருது. ஸோ அங்கே என்ன நடக்குது? எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் தான் வருது. ஓகே, சைஸ் ஃப்ளூரினோட சைஸ் குட்டி சைஸ் தானே. ஸோ அங்கே வரும்போது சைஸ் இங்கே ஆப்ஷன் 3 இல்லைல்ல. வாட் சைஸ்? The correct answer is 2 only. Then we are moving to some important and like general topic. Okay, so my mic. Kekada, hello, am I audible? 3. So periodic trends in chemical properties. So நாம இப்போ படிச்சது எல்லாமே நாம படிக்க போறது chemical properties. Okay, periodic trends. Already periodic trends படிச்சேன். So next chemical properties. Okay, periodic trends in chemical properties. So first one is valency or oxidation state, and second one is anomalous property of second period element and chemical reactivity. So guys, are you ready? என்னடா valencyனா நம்ம நார்மலி சொல்லுவேன். ஸோ எஸ், அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அதுதான் வேலன்சின்னு சொல்லுவேன். ஓகே, ஆக்சுவலி வேலன்சினா என்ன? ஸோ வேலன்சி ரெப்ரசன்ட் element is usually normally we will say equal to the number of electron in the outermost shell. அப்படி தான் சொல்லுவேன். பட் வேலன்சினா சப்போஸ் அதோட outermost shellல 7 electron தான் இருக்குது. ஸோ 1 electron கிடச்சா அது ஸ்டேபிள் ஆகிடும். ஓகே, 1 electron கிடச்சா என்ன, அது ஸ்டேபிள் ஆகிடும். அப்போ என்ன, இதோட வேலன்சி, இந்த எலிமெண்ட்டோட வேலன்சி எப்படி சொல்லலாம்? -1.
இதோட வேலன்சி என்ன -1. சப்போஸ் ஒரு எலக்ட்ரானுக்கு அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் 9 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ 1 எலக்ட்ரானை லூஸ் பண்ணால் அவங்க என்ன ஸ்டேபிள் ஆகிடும். அப்போ இதோட என்ன இதோட வேலன்சி +2 இல்லை +1. ஓகே, இதோட வேலன்சி என்ன +1. இதுதான் ஆக்சுவலி வேலன்சி. ஓகே, ஸோ அது ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணணும்னா எவ்வளோ எலக்ட்ரான் கெயின் பண்ணணும், இல்லைன்னா எவ்வளோ எலக்ட்ரான் லூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஆர் we can say equal to 8 minus the number of outermost shell. So outermost shell இருந்து 8 minus பண்ணா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு அதுதான். ஸோ 1 இல்லைன்னா ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வேணும், இல்லைன்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் அப்படியும் சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே 1, இதில் 1. ஓகே, clear. Then here you can see group 1ஓட valency. Okay, number of valence electron 1 தான் இருக்கு, valency 1. group 2ல என்ன number of valence electron என்ன 2 தான் இருக்கு, அதோட valency 2. group 13ல என்ன outermost shellல 3 electrons இருக்கு. ஓகே, outermost shellல 3 electrons இருக்கு, அதோட valency என்ன 3. ஓகே, and group 14ல outermost shellல 4 electron இருக்கு, அதோட valency 4. and group 5ல என்ன இருக்கு, இது 5 இருக்கு outermost shellல, valency actually 3.5. okay, they will ask in NEET exams. okay, இது மாதிரி questions எல்லாம் வரலாம். so 6 ஆகும்போது 6 2.6 7 ஆகும்போது 1.7 8 ஆகும்போது 0.8. okay, நம்ம ஜெனரலி வேலன்சினா outermost shellல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு அதுதான் சொல்லுவேன்ல. ஸோ வேலன்சி எல்லாத்துக்குமே இது ப்ராப்பராக இருக்குது. ஓகே, ஸோ ஃபார்முலா ஆஃப் ஹைட்ரைட்ஸ் அண்ட் ஃபார்முலா ஆஃப் ஆக்சைட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப்பில் LiH இருக்குது, NaH இருக்குது, KH இருக்குது. ஓகே, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் குரூப். ஓகே, ஸோ செகண்ட் குரூப்பில் எப்படி வரும், CaH2 வரும், பிகாஸ் என்ன 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணுறேன்ல. ஸோ 13th குரூப்பில் B2H6. okay, B2H6. okay, and AlH3. so hydrides, oxides. so இது hydrides and oxides ஓட formula கொஞ்சம் important. so இது நீங்க படிச்சே ஆகணும். okay, and next we are moving to topical elements. okay, so typical elements na what is typical elements? so third period la irukra ella elements யும் என்ன சொல்லலாம், it's called typical elements. third period la irukra elements da typical elements, that is sodium, magnesium, aluminum. அந்த குரூப்ல வர்ற அந்த பீரியட்ல வர்ற elements தான் என்ன typical elements. okay, so the properties of all elements belonging to a particular group resembles. okay, இவங்களோட it will show resembles. okay, so the properties of corresponding typical elements of that group. so இந்த குரூப்ல இருக்கிற என்ன resemblance, almost similar property show பண்ணும். okay, so next என்ன oxidation state. oxidation state na nowadays the term oxidation state means we are normally frequently romba like எல்லாருமே யூஸ் பண்ணுவோம்ல, used for valence. so valence சொல்றதுக்காக like நம்ம oxidation number சொல்லுவேன். okay, so the oxidation state of an element means it's a particular compound can be defined as charged acquired. okay, charge acquired by its atom on the basis of electronegativity. electronegativity base பண்ணிட்டு தான் இருக்கு. consideration from other atom in a molecule. so ஒரு ஆட்டத்தை ஒரு மாலிக்யூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டத்தை electronegativity வச்சு சொல்றது. ஓகே, is it clear oxidation? so உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா we finished the chapter. உங்களுக்கு ஏதாச்சும் இதெல்லாமே லைக் ஒரு ஜெனரல் டாபிக்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் உங்களுக்கு சொல்லலாம். ஏதாச்சும் டவுட் இருக்கா? கிளியர் மேம்? ஓகே,
clear-ஆ? So guys, நீங்க ப்ராப்பரா நோட்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருந்து நோட்டோட லிங்க்ஸ் கிடைக்கும். ஓகே, நோ டவுட்ஸ். ஓகே, ஸோ நோட்ஸோட லிங்க் கிடைக்கும். அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணால் எக்ஸ்ட்ரா நோட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ ஐ ஹோப், எஸ் ருத்ரா, ஓகே, ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் செஷன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் chat பாக்ஸில் செஷனுக்கு அப்புறம் வந்து கேட்கலாம். ஓகே, ஐ வில் கிவ் யூ த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ஆல் தேர். ஓகே, okay, I hope you enjoy this session. Thank you so much. Bye bye, good night.